வாழ்க்கை குறித்து, திருமணம் குடும்ப வாழ்க்கையும் என்பது குறித்து பேச இருக்கிறேன். அதுக்கு முன்னால் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேச போகிறதுனால மறுபடியும் ஆதியாமத்துக்கு போவோம். எல்லாத்தையுமே நான் ஆதியாமம் 1 அதிகாரம் 2 அதிகாரத்தில் தான் ஆரம்பிக்கிறது. ஏன்னா நான் நேற்று சொன்னபடி எதையுமே பார்க்கணுன்னா முதல்லேருந்து பார்க்கணும், நடுவுலேருந்து பார்க்கக்கூடாது. முதல்ல கடவுள் எப்படி ஒரு பேரடைமை உண்டு பண்ணினார். கல்யாணம்னா என்ன, திருமணம்னா என்ன, எதுக்காக திருமணம், எதுக்கு கணவன் மனைவி என்ற ஒரு அமைப்பு, ஒரு குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு, இதெல்லாம் ஏன் ஏற்படுத்தினார், இதெல்லாம் அறிந்து கொள்ளணும்னா நேராக புதிய ஏற்பாட்டில் போய் பார்க்கக்கூடாது. எங்கே போய் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் போய் பார்த்தாலும் அவங்களே ஆதியாமத்துக்கு தான் கொண்டு போவாங்க. இயேசு வண்டியில் போய் கேட்குறாங்க ஒரு சில ஆட்கள், ஒரு மனுஷன் எந்த காரணத்துக்காக தன்னுடைய மனைவி விவாகரத்து செய்யலாமா அப்படின்னு கேட்டதுக்கு உடனே நேரம் ஆதியாமம் 2 அதிகாரத்துக்கு போயிட்டார். அவர் எங்கே போனார்? நேரம் ஆதியாமம் 1 அதிகாரம் 2 அதிகாரத்துக்கு போயிட்டார். 1 அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அது ஆதியாமம் 1 அதிகாரம் 27ஆம் வசனம். அங்கே தான் போகிறார் இயேசுவே. அதுக்கப்புறம் சொல்கிறார், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்கிறார். இதெல்லாம் ஆதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் வருது. அப்போ நீங்கள் நேராக புதிய ஏற்பாட்டுக்கு போய் பிரயோஜனம் இல்லை. அவங்க புதிய ஏற்பாட்டு நேராக இட் வில் ரீடைரக்ட் யூ டு தி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர் ஆஃப் ஜெனசிஸ். ஆதியாமம் 1-2க்கு அதே திருப்பி விட்டுரும். அதனால தான் நம்ம முதல்ல இருந்து அங்கே ஆரம்பிக்கிறது தான் பெட்டர். ஆகவே 2ஆம் அதிகாரத்தில் நாம் 15ஆம் வசனத்துலேருந்து வாசிக்கிறேன். ஆனால் இப்போ பேசும்போது இன்னும் கொஞ்சம் பின்னாடி போவேன் நான். 15ஆம் வசனத்துலேருந்து இல்லை 18ஆம் வசனத்துலேருந்து வாசிக்கிறேன். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்த ஜந்துக்கு ஆதாம் எந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்படினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவளின் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள். நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன், வாழ்க்கையின் மிக முக்கியமான காரியங்கள் எல்லாம் முதல் 3 அதிகாரத்திலே கவர் பண்ணப்பட்டிருக்குது. அதை பற்றிய விவரங்கள் முதல் 3 அதிகாரத்திலே வருது. அப்போ கணவன் மனைவி குடும்பம் என்கிற இந்த அமைப்பு ரொம்ப முக்கியம், கடவுளுடைய பார்வையில் ரொம்ப முக்கியம். சபையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே குடும்பம் வந்துருச்சு. அதனால்தான் குடும்பம் ரொம்ப முக்கியம். குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவிங்கிற குடும்பம் என்கிற இந்த அமைப்பு ரொம்ப முக்கியம். கடவுள் ஏற்படுத்தின ஒரு அமைப்பு. அது எதுக்காக ஏற்படுத்தினார்? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன்னு சொல்கிறார் கர்த்தர். இதில் என்ன நான் முதல்ல கவனிக்க வேண்டியது, 1ஆம் அதிகாரத்தில் நல்லது நல்லது நல்லதுன்னு 6 டஜன் தடவை சொல்லிட்டார். உண்டாக்குனது எல்லாத்தையும் நல்லது நல்லது நல்லதுன்னே சொல்கிறார், எதுவுமே நல்லது அல்லன்னு சொல்லலை. ஆனால் மனுஷன் தனியாக இருக்கிறான், அதை பார்க்குறாரு. ஆணை மட்டும் உண்டாக்கிட்டார். அவன் தனியாக இருக்கிறத பார்க்குறாரு. அவன் தனியாக இருப்பது நல்லதல்லங்கிறார். இப்போ இன்றைக்கி சிலர் சொல்கிறாங்க தனியாக இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறாங்க. கர்த்தர் தனியாக இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொன்ன பிறகு தனியாக இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்கிறது நல்லது அல்ல. கர்த்தர் சொன்னதோடு நம்ம ஒத்து போகணும்.
எனக்கு தெரியுது ஏதாவது ஒரு சில காலகட்டத்தில் சில சூழ்நிலையில் நிமித்தம் கர்த்தர் சிலரை ஒருவேளை அப்படி அழைக்கலாம். திருமணம் செய்யாமல் இருந்து ஊழியம் செய்யவோ காரியங்களை பண்ணவோ ஒரு சிலருக்கு அப்படிப்பட்ட அழைப்புகள் இருக்கலாம். அப்படிப்பட்ட பெரிய தாசர்கள், பெரிய தேவதாசர்கள் இருந்திருக்கிறார்கள், எனக்கு தெரியும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும், ஊழியக்காரெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு போதிச்சு எல்லாரையும் கல்யாணம் பண்ணாமல் ஆக்கி அப்படியெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் வேத வசனத்தில் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. பொதுவாக மனிதர்களுக்கு தனியாக இருப்பது நல்லதல்ல என்றால் தேவன் கணவன் மனைவி என்று வாழும்படியாக அப்படி உண்டாக்கிட்டார். ஆகவே அது நல்லதல்ல என்று சொல்லுகிறார். இந்த நல்லதல்லங்கிற வார்த்தையை கவனி. ஏன் நல்லதல்ல? அதில் என்ன வச்சுருக்கார்? திருமணத்தில் கடவுள் என்ன வச்சுருக்கிறார்? இதுக்கு கொஞ்சம் பேக்கப் பண்ணணும். மனுஷனை உண்டாக்குன போது நேற்றுக்கு சில காரியங்களை சொன்னேன், அதில் ஒரு சில காரியங்களை திரும்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது. கடவுள் வானத்தை பூமி உண்டாக்குன போது எல்லாத்தையும் முதல்ல உண்டாக்குனார், கடைசியாக மனுஷனை உண்டாக்குனார். முக்கியத்துவத்தில் மனுஷன் கடைசிங்கிறதுனால கடைசியாக உண்டாக்கல அவனை. முக்கியத்துவத்தில் மனுஷன்தான் பிரதானம். அவன்தான் சிருஷ்டிப்புகளின் மகுடம். சிருஷ்டிப்புகளிலே மிக சிறந்த சிருஷ்டிப்பு மனுஷன்தான். அதனால் அவன்தான் ரொம்ப முக்கியம். அவனுக்காக எல்லாத்தையும் உண்டாக்குறார் முதல்ல. அதனால தான் அவனை கடைசியாக உண்டாக்குறார். ஏன் கடைசியாக உண்டாக்குறாருன்னா, அவன் வர்றப்ப எல்லாம் அவனுக்காக ரெடியாக இருக்கணும். அவன் வந்த பிறகு தலையை சொரிஞ்சிக்கிட்டு சோத்துக்கு என்ன பண்ணுவேன், தங்குறதுக்கு இடத்துக்கு என்ன பண்ணுவேன், அதுக்கு என்ன பண்ணுவேன், இதுக்கு என்ன பண்ணுவேன்னு யோசிக்கக்கூடாது. அவன் வர்றதுக்கு முன்னாலே எல்லாம் ரெடியாக இருக்கணும். ஒரு நல்ல தகப்பனை போல் நல்லா யோசித்து பார்த்து லிஸ்ட்டு போட்டு என்னெல்லாம் தேவைப்படும் மனுஷனுக்கு, எதுவெல்லாம் அவனுக்கு தேவைன்னு நல்லா யோசித்து பார்த்து ஒன்று கூட மிஸ் பண்ணாமல். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 6 நாளில் சிருஷ்டித்தார், அதுக்கப்புறம் எதையும் சிருஷ்டிக்கவே இல்லை கர்த்தர். சிருஷ்டிப்பு முடிந்தது, சிருஷ்டித்து முடிந்துட்டார். அதுக்கப்புறம் சிருஷ்டிக்கப்பட்டவையிலிருந்து சிருஷ்டிக்கப்பட்டது மற்றதெல்லாம். அப்போ அந்த 6 நாள் சிருஷ்டிப்பில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். அப்படின்னா ஒன்றையும் மிஸ் பண்ணல ஆண்டவர். மனுஷனுக்கு தேவையான எதையுமே மிஸ் பண்ணலை, எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டார். முடிச்சுட்டு கடைசியாக மனுஷனை உண்டாக்குகிறார். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போது எல்லாத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய, எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய, எல்லாத்தையும் வச்சு அனுபவித்து வாழக்கூடிய அவனை உண்டாக்குகிறார், மனுஷனை உண்டாக்குகிறார். அதான் கடைசியாக மனுஷனை உண்டாக்குகிறது. உண்டாக்கி அவனை அதுக்கு ஒரு தோட்டத்தையும் ஏற்படுத்தி அவனை அங்கே கொண்டு போய் வைக்கிறார். அந்த தோட்டத்தை பற்றி நேற்று வாசித்தோம், மறுபடியும் வாசிப்போம். 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த 7ஆம் வசனத்திலேருந்து அப்படியே போய் தான் 18ஆம் வசனத்துக்கு வருது. அதனால் அந்த பேக்ரவுண்டை பார்த்தா தான் நமக்கு 18ஆம் வசனத்தில் ஏன் திடீர்னு மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொன்னார்னு நமக்கு விளங்கும் இல்லையா? அப்போ 7ஆம் வசனத்திலேருந்து வாசிப்போம். 2ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியில் ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதில் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவே ஜீவ விருட்சத்தையும் நன்மையும் தீமையும் அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்தில் பொன் விளையும், அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்தில் பீதோலோகும் கோமேத கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பெயர். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இந்த விவரங்களை வாசிக்கும்போது அந்த ஏதேன் தோட்டத்தில் என்ன மாதிரி ஒரு காரியத்தை உண்டு பண்ணி வச்சுருக்கார் ஆண்டவர்ன்றதை பார்க்கலாம். உண்டு பண்ண சகலவித விருட்சங்களை பற்றி சொல்லும்போது பார்வைக்கு அழகு மட்டும் இல்லை, இது இப்போ புசிக்கிறதுக்கு நல்லது மட்டும் இல்லை, பார்வைக்கு அழகுமாய் இருந்தது அப்படின்னு சொல்கிறார். அப்போ வெறும் நல்லா சாப்பிட்டா போதும்னு இல்லை, நல்லா ருசித்து ரசித்து சாப்பிடணுன்னு அந்த விதத்தில் புசிப்புக்கு நலம்ன்றது வெறும் நியூட்ரிஷனலி குட் அப்படின்றது மட்டும் இல்லை, அதாவது அது ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்கிறது மட்டும் இல்லை, ருசிக்கும் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் ஆண்டவர் உண்டாக்குனார். மனுஷன் ருசிக்க வேணும் என்று சொல்லி தான் நாக்கில் நரம்புகளை கொடுத்தார். நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன்,
ஒருத்தர் வந்து ருசிக்கலாம் கூடாது, ரசிக்கலாம் கூடாது, சும்மா முழுங்கணும்னு சொன்னார். ஏன்னா கிறிஸ்தவனுக்கு என்ன, ஆவிக்குரிய விசுவாசிக்கு என்ன ரசிக்கிறது ருசிக்கிறதெல்லாம் அப்படின்னாரு. இல்லை, ருசிக்கிற நாக்கை கொடுத்துருக்காரு ஆண்டவர். ருசிக்கிற தன்மையை நாக்கில் வச்சுட்டாரு. கசப்பை கூட ரசித்து சாப்பிட முடியுது. அதனால தான் பாவக்காயை விரும்பி சாப்பிட்றோம் சிலர், இல்லையா? பலவிதமான சுவைகளை அணனுவாக ரசித்து சாப்பிட்றோம். ஏன்னா அப்படிப்பட்ட பல்வேறு காரியங்களை நல்லா சுவைத்து சாப்பிடப்படியாக அப்படிப்பட்ட ஒரு நாக்கை கத்தர் கொடுத்துட்டார் நமக்கு. நாக்கு மட்டும் இல்லை, உடம்பு பூரா அப்படிப்பட்ட ஒரு தன்மையை கொடுத்துட்டார். இயற்கையில் கத்தர் அங்கே வைத்திருக்கிற அத்தனை காரியங்களையும் ஒரு தென்றல் காற்று வீசுது. நம்ம இங்கே பீச்சுக்கிட்டே இருக்கிறோம், காற்று வீசுது, என்ன இதமாக இருக்குது. அது நம்ம தோலில் படும்போது என்ன இதமாக இருக்குது பாருங்கள். ஒரு நல்ல கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். இந்த நுரேலியான் இருக்கிற இடத்துக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன் பாருங்கள், என்ன அருமையாக இருக்குது. அங்கே போனால் அந்த சீதோஷ்ண நிலையும், அந்த காற்றும், அந்த மலையும், அந்த அழகும் எப்படி இருக்குது. நம்முடைய சரீரத்துக்கே அது ரொம்ப இதமாக இருக்கிறது. நம்முடைய சரீரத்தையே கத்தர் அப்படி உண்டாக்கிட்டார், பலவிதமான இன்பங்களை அனுபவிக்கும்படியாக. நமக்கு வந்து வெறும் சாப்பாட்டில் ருசி மட்டும் இல்லை, சரீரத்தை கடவுள் என்ன பண்ணுறார், நிறைய ப்ளஷர்ஸ், நிறைய இன்பங்கள் இந்த சரீரத்துக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் அனுபவிக்க முடியாதான் கத்தர் உண்டா. ஏன்னா அங்கே அந்த சிருஷ்டிக்கப்பட்டவைகளிலே நம்மை மகிழ்விக்கக்கூடிய சில காரியங்களை வச்சுட்டாரு. பழத்தில் இனிப்பை வச்சுட்டாரு, பழத்தில் பல்வேறு சுவைகளை வச்சுட்டாரு, நாக்கில் அதை ருசிக்கக்கூடிய பல்வேறு நரம்புகளை வச்சுட்டார். ஆனால் நோவை ருசிக்கிறது அங்கே அதை வச்சு இங்கே இதை வச்சுட்டார். அதே மாதிரி தான் இயற்கையில் எல்லாத்தையுமே படைப்பில் நிறைய வச்சுருக்காரு. எல்லாமே நம்ம ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்விக்கக்கூடியவைகளாக இருக்கிறது. நாம் அதில் மகிழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது மகிழ்விக்கக்கூடிய ஆற்றலுடையதாக இருக்கிறது சிருஷ்டிப்புகள். மனுஷன் எல்லாத்தையோட பெரிய சிருஷ்டிப்பு, முக்கியமான சிருஷ்டிப்பு, எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஆற்றலுடையவனாக இருக்கிறான். இப்படி தான் உண்டாக்கியிருக்கார் கடவுள். நல்லா யோசித்து பாருங்கள். அப்போ மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது இல்லைன்னா ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு, அப்பா கல்யாணம் பண்ணி இருக்கணும், ஒரு பெண் துணை உனக்கு தேவை. ஆண் பெண் என்று இருவேறு இனங்களாக கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறார். வெறும் ஆணாக உண்டாக்கியிருக்கலாம், வெறும் பெண்ணாக உண்டாக்கியிருக்கலாம். அப்படி உண்டாக்கலையே, ஆண் பெண் என்று இருவேறு இனங்களாக ஏன் உண்டாக்கியிருக்கிறார். அதுலேயும் சில நல்ல காரியங்களை கர்த்தர் வச்சுருக்கார். மனுஷன் சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய நல்ல காரியங்களை கர்த்தர் வச்சுருக்கிறார். இதெல்லாம் சபைகளில் பேசாமல் விட்டுட்டோம், சுட்டி காண்பிக்காமல் விட்டுட்டோம். அதனால் சபைகளில், கிறிஸ்தவ சபைகளில் என்ன ஆயிடுச்சுன்னா, அதாவது அதெல்லாம் தேவையில்லாத விஷயம், இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது, அதெல்லாம் ஒரு மாதிரி ஒதுக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு ஆகிட்டதுனால இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது, மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது, எந்த விதமான இன்பமும் இல்லாமல் இருக்கிறது. அது வெத்து வாழ்க்கை ஆகிடுச்சு. ஏன்னா கடவுள் அதில் என்ன வச்சுருக்கிறார், என்ன மாதிரி இன்பங்களை வச்சுருக்கிறார்ன்றது புரிஞ்சிக்கவே இல்லை. அதை பற்றி யாரும் பிரசங்கம் பண்ணவே இல்லை. அதில் என்ன வச்சுருக்கிறார் கடவுள் பாருங்கள். அந்த காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு திருமணத்துக்கு நாங்கள் குடும்பமாக போனோம். எங்கள் அப்பெல்லாம் எல்லோரும் சேர்ந்து போகிறோம், பெரிய வேன் எடுத்துக்கிட்டு போனோம். எங்கள் சொந்தக்காரங்க குடும்பம் தான். போய் வேறு ஒரு ஊரில் போய் அந்த திருமணத்தில் பங்கேற்றோம். அங்கே அங்கே ஒரு சபையில் திருமணம் நடந்தது. அந்த பிரசங்கியார், அந்த சபையெல்லாம் இந்த திருமண வாழ்க்கையை ரொம்ப பெருசாக நினைக்கிறதே கிடையாது. இன்னும் கேட்டால் அவங்க கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது தான் பெட்டர்னு நினைக்கிறாங்க. அது ஊழியம் செஞ்சால் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ரூலை வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் அது. அங்கே போனோம். சரி, திருமணம் நடக்க போகுது. நாங்கள் போய் பின்னால் உட்காந்துட்ருக்குறோம். அப்புறம் அதாவது திருமணத்தை எதாவது தாலியெல்லாம் கொடுக்குறது இல்லை அவங்க. பட்டு கைகோத்து வச்சு வாக்குறுதியெல்லாம் தர்றதுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணார் அவர். நான் எப்பவும் அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பிரசங்கம் பண்ணுவேன். தாலியெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் தான் பிரசங்கம் பண்ணுவேன். இவங்க அதுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணுறாங்க. சரி, பரவாயில்ல, அதெல்லாம் பரவாயில்ல. அது ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். பிரசங்கம் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, இந்த திருமண வாழ்க்கையெல்லாம் ஒரு வீணான ஒரு இன்பம். ஒரு 10 நாளைக்கு ஊட்டி கொடைக்கானல்னு போயிட்டு அப்புறம் சீனு போயிடுமாக்கும், அழுத்து போயிடும் உனக்கு. இதில் ஒன்றும் கிடையாது. கர்த்தரோடு நமக்கு இருக்கிற உறவு தான் பெரிய இதாகும். அதில் அந்த இன்பத்தை தான் நாம் நிரந்தரமாக அனுபவிக்க போகிறோமாக்கும். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் மாம்சீக லௌகீக இன்பம் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறார்.
நிறைய வேற்று மதத்துக்காரங்களாம் வந்திருக்காங்க. வேறு கல்யாணம்னா எல்லாம் வருவாங்க இல்லையா? அவன் தலையில் கை வச்சுட்டு இருக்கிறான். என்னையா பிரசங்கம் பண்ண, திருமணத்தில் வந்து இப்படியா பிரசங்கம் பண்ணுறது? பிரசங்கம் பண்ணார். ஏன்னா அவங்களுக்கே திருமணத்தை பற்றி ஒரு நம்பிக்கை கிடையாது. அவரே திருமணம் பண்ணலன்னா பரவாயில்ல, ஒருவேளை கத்திரவர் அவர் அப்படி அழைச்சிருக்கலாம். பட்டு திருமணத்தை பற்றியே ஒரு சரியான எண்ணம் கிடையாது. அப்புறம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் திருமணத்தை நடத்தி வச்சார் பாருங்கள். எப்படி நடத்தி வச்சார்? நான் இதை எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலை, மிகைப்படுத்தி சொல்லலை, மறக்கவே முடியாது இந்த அனுபவம் எனக்கு. எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னாரு. 2 பேரும் எந்திரிச்சு நின்னாங்க. கையப்படி அப்படின்னாரு. ஏதோ வேண்டாம் வெறுப்பாக பண்ணுற மாதிரி இருந்தது. பிடிச்சி கையை பிடிச்சி வச்சு வாக்குறுதியில் கொடுத்தாரு. வாக்குறுதியில் கொடுத்து ஒரு ஜெபம் பண்ணி விட்டுட்டார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் நினச்சேன், நல்ல காலம் மாப்பிள்ளை நான் இல்லை. நான் மாப்பிள்ளையாக இருந்தேன்னா இவர் பண்ண பிரசங்கத்துக்கு எந்திரிச்சு ஓடியே போயிட்டுருப்பேன். ஏன்னா இவர் சொன்ன இலக்கணத்தின்படி, இவர் சொன்ன அந்த கோட்பாடின்படி, பிரின்சிபல்ஸின்படி வேத வசனத்திலேருந்து போதிக்கிறார் அவர். ஆனால் அவர் சொன்ன அந்த வேத வசனத்தின் விளக்கத்தின்படி பார்த்தா எதுக்கு திருமணம் பண்ணணும்? தண்டம். திருமண வாழ்க்கை வேண்டாத வம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி. அதில் போய் நுழையிறதே தப்பு. அதில் ஒன்றும் கிடையாது. அது வெறும் மாம்சீக லௌகீக இன்பம், 10 நாள் இன்பம், அதுக்கு மேலே எல்லாம் மீதி எல்லாம் துன்பம். அப்படி தான் சொன்னார். அவரு தான் சொன்னார், நான் சொல்லலை. அப்போ அது ஏன் பண்ணிக்கணும்? நான் எதுக்கு இந்த வம்பு தேவையா? 10 நாளைக்காக இந்த வம்பு தேவையா? தேவையே கிடையாது. திருமணம் எதுக்கு அப்படின்னு ஆகிடும் இல்லையா? நான் ரொம்ப துக்கமான ஒரு காரியம் இது. அந்த திருமணம் போய் கொஞ்ச நாள்லேயே விவாகரத்தில் முடிஞ்சுது. நிறைய பேர் இந்த மாதிரி ஆவிக்குரிய கிறிஸ்தவ சபைகள்ங்கிற சபைகளில் திருமண வாழ்க்கை சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்க. அதில் ஒரு மகிழ்ச்சி இல்லை, நிறைவில்லை, ஒரு ஐக்கியம் இல்லை, அந்யோன்யம் இல்லை, அதில் ஒரு பெரிய ஒரு இன்பம் இல்லை, எதுவுமே இல்லை, எதையும் அனுபவிக்கிறது இல்லை. ஏன் என்று சொன்னால் ஒரு தவறான அபிப்பிராயத்தை உள்ளே போட்டு வச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து சும்மா மாம்சீகல வேத வசனத்தை புரிஞ்சுக்கல பாருங்கள். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், எப்பேற்பட்ட காரியத்தை இதில் வச்சுருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சிக்கவே இல்லை பாருங்கள். இவர் சொல்கிறார் 10 நாள் இன்பம், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்றார். வேத வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? பழைய ஏற்பாட்டில் எனக்கு வாசிக்கிற நேரம் இல்லை, இன்றைக்கி நிறைய காரியங்களை சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ தான் எங்கள் சபையில் ஒரு 20 வாரம் நான் திருமண வாழ்க்கையை பற்றி போதிச்சு முடித்தேன். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான். இன்னும் தொடர வேண்டியது இருக்குது, இன்னும் முடிக்கல. அதை இப்போ ஊரில் போயிட்டு வந்துட்டு இப்போ திரும்பி போய் தொடருவேன் நான் கொஞ்ச நாளில். நீங்கள் அதை கேட்டு பார்க்கலாம். எஃப்டி சர்ச் சேனலில் போனீங்கன்னா முழுசாக பிரசங்கங்கள்லாம் எல்லா பிரசங்கங்களுமே இருக்குது. யூடியூப்பில் போனீங்கன்னா நீங்கள் கேட்கலாம், வரிசையாக கேட்கலாம். ப்ளேலிஸ்ட்டில் போய் கிறிஸ்டியன் மேரேஜ், த கிறிஸ்டியன் மேரேஜ்ன்ற டைட்டிலில் எல்லாமே ஃப்ரீயாக நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக்குங்க. ஆனால் அதுலேருந்து ஒரு சில காரியங்களை தான் இங்கே சொல்ல முடியும். ஏன்னா அது இந்த இருக்கிற டைமுக்கு அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அப்போ திருமணத்தை ஒரு மலிவான ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு காரியமாக்கி இப்படி சபை ஜனங்கள் மத்தியில் திருமண வாழ்க்கையை குறித்து ஒரு மேன்மையான எண்ணத்தை உண்டாக்குறதை விட்டுட்டு அதில் கர்த்தர் நமக்கு பலவிதமான நல்ல காரியங்களை வச்சுருக்கிறாரு, சந்தோஷங்களை வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறத பிரசங்கம் பண்ணுறதை விட்டுட்டு, அதை எடுத்து சொல்கிறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? திருமண வாழ்க்கையை ஒரு மலிவான ஒரு வாழ்க்கையாக மாற்றி அதை வந்து தேவையில்லை, அது அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டோம். அப்புறம் எப்படி திருமண வாழ்க்கை உருப்படும் சொல்லுங்கள்? அப்படிப்பட்ட இடத்துல உட்காந்துட்டு பிரசங்கம் கேட்டுட்டு இருந்தால் மைண்ட் அப்படி தான் வேலை செய்யும். கல்யாணம் பண்ணும்போதே அந்த ஒரு ஆட்டிடியூடோடு தான் கல்யாணம் பண்ணுறோம். இதில் ஒன்றும் கிடையாது, இது 10 நாள் இன்பம் மீதி நாள் துன்பம் அப்படின்னு தாலியை கட்டினா எப்படி அது உருப்படும் சொல்லுங்கள்? உருப்படுறது ரொம்ப கடினம். அப்போ இவங்க சொல்கிறாங்க 10 நாள் இன்பம்னு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாதுன்றாங்க. வேதவசனம் என்ன தெரியுமா சொல்லுது? நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிங்க. வேதவசனம் என்ன சொல்லுதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் நான். வேத வசனம் சொல்லுது, திருமணமான ஒருவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனுஷனுக்கு திருமணம் ஆச்சுன்னா, ஒரு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கு திருமணம் ஆச்சுன்னா 1 வருஷம் லீவு கொடுக்க சொல்லியிருக்குது. வாசிருக்கீங்களா நீங்கள்? மாப்பிள்ளைக்கு ஹலோ கவனிக்கிறீங்களா? மாப்பிள்ளைக்கு எவ்வளோ நாள் லீவு தரணுமா? 10 நாள் இல்லை, 1 வருஷம் லீவு கொடுக்க சொல்லியிருக்குது. இதெல்லாம் சொல்கிறதே கிடையாது யாரும். 1 வருஷம் லீவு கொடுன்றது. அவனை வந்து ஏன் லீவு கொடுன்னு கேட்டால் அதையும் சொல்லியிருக்குது.
அவன் போய் தன்னுடைய மனைவியை சந்தோஷிப்பிக்க கடவன். அது எப்படிங்க சந்தோஷிப்பிக்கிறதுன்னு கேட்டால், அதுக்கு வேத வசனத்தில் சாலமோனின் உன்னத பாட்டுன்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அது நிறைய பேர் வாசித்திருக்கவே மாட்டாங்க. அப்படியே நாங்கள் அந்த காலத்தில் வாசிக்கிட்டோம், எல்லாத்தையும் வேதத்தை ஃபுல்லாக வாசித்தாலும் அதை வெறும் ஒரு ஆவிக்குரிய வியாக்கியானம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதை கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற ஒரு உறவு, அதை பற்றி தான் சொல்லியிருக்கு, வேறு எதுவும் இல்லைன்றாங்க. கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உறவு பற்றி இருக்கலாம், ஆனால் அடிப்படையில் அது எதன் அடிப்படையில் சொல்லுது? ஒரு ஆளுக்கும் அவனுடைய மனைவிக்கும் ஏற்படுகிற, அவர்களுக்கிடையே ஏற்படுகிற அந்த இன்பமான உறவை அது சொல்லுகிறது. அதை வாசித்தீங்கன்னா, இப்படி ஒரு புஸ்தகம் பைபிளில் இருக்குதா, எப்படி இது நுழைஞ்சது பைபிளில் நீங்கள் யோசிப்பீங்க. ஐயோ, பைபிள் பரிசுத்தமான புக்காச்சே. நிறைய கிறிஸ்தவங்க இந்த திருமண வாழ்க்கையெல்லாம் 10 நாள் இன்பம்னு சொல்கிறவங்க, இது இந்த மாதிரி புஸ்தகங்களை பார்த்துட்டு, ஐயோ இது எப்படி பைபிளில் வந்தது, இது பைபிளில் இருக்கக்கூடாது, இது பச்சை பச்சையாக சொல்லுதே, இது ரொம்ப பிளெயினாக எல்லாத்தை பற்றி பேசுது அப்படின்றாங்க. ஆமாம், பிளெயினாக எல்லாத்தை பற்றியும் பேசுது. நிறைய பேர் அது புரியாதனால அதை வாசிக்கிறது இல்லை. இது என்ன அர்த்தம்ன்றது புரியாதனால எல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம்னு சொல்லிவிட்டு, நான் அந்த காலத்தில் ஒரு ஊழியக்காரோட ஊழிய 16 வயசு இருக்கும்போது நான் பாட்டு பாடிக்கிட்டு கூட போயிட்டு இருந்தேன் பாருங்கள். அவர் இது மார்னிங் மீட்டிங்ஸில் பிரசங்கம் பண்ணுவார், கன்வென்ஷனில் அதிலெல்லாம் பிரசங்கம் பண்ணுவார். க்ளீனாக எடுத்து க்ளீனாக ஆவிக்குரிய விதத்தில் அலிகோரிக்கலாக இன்டர்பிரேட் பண்ணி விட்ருவார். கரெக்டாக நல்லா தான் இருக்கும் கேட்குறதுக்கு. கிறிஸ்துவின் மனவாட்டியாகி நமக்கும் இருக்கிறார். ஆனால் திருமண வாழ்க்கையை பற்றி அப்போ சொல்ல மாட்டார். ஒன்றும் ஒரு மனுஷனுக்கும் அவன் மனைவிக்கும் இருக்கிற உறவு, அதில் இருக்கிற இன்பம், அதை பற்றி ஒன்றுமே பேசவும் மாட்டாங்க. ஏன்னா அது பேசுகிறதுக்கே கூச்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது பேச தகுந்த ஒரு சப்ஜெக்டே இல்லைன்னு நினச்சிட்டு சபையில் பேச தகுந்த சப்ஜெக்ட் இல்லைன்னு அப்படியே விட்டுறாங்க. நிறைய பேர் என்ன பார்க்குறீங்க, என்னடா இது, சிலர்லாம் வாசித்தே இருக்க மாட்டீங்க. நான் கேரண்டி பண்ணுறேன், இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே வாசித்து முடிச்சிடுவீங்க போயிட்டு. இப்போ நான் சொன்னதுனாலேயே அதில் போய் வாசித்தீங்கன்னா, ஒரு மனைவியை எப்படி ஒருத்தன் சந்தோஷப்படுத்தணும்னு எழுதியிருக்குது. அப்படி அவன் சந்தோஷப்படுத்தினான்னா பிரிவினை வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. 1 வருஷம் லீவ் எடுத்து சந்தோஷப்படுத்தினான்னு வைங்க, சான்ஸே கிடையாது. 1 வருஷம் லீவ் எடுத்து சந்தோஷப்படுத்தி அப்படி தன்னுடைய திருமண வாழ்க்கையை ஆரம்பித்தான்னா அதன் பிறகு எல்லாம் சிறப்பாக தான் அமையும். வேதவசனம் சொல்கிறதை கவனிக்கணும். ஏன் 1 வருஷம் லீவு கொடுக்க சொல்லியிருக்கிறாரு? ஏன் மாப்பிள்ளைக்கு 1 வருஷம் லீவு கொடுத்து அனுப்ப அவனை மனைவியை சந்தோஷிப்பிக்க கடவுள்னு சொல்லியிருக்குது? ஏன்னா அதில் கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா இன்பங்களையும் இவனும் அவளும் அனுபவிக்க வேண்டும், அதில் தலைக்க வேண்டும். அவங்க அதை அனுபவித்து பார்க்கணும், அதை மிஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை. ஒரு பழத்தில் அருமையான ருசியை வச்சவர், வகை வகையான காய்கறிகளில் வகை வகையான சுவைகளை வைத்தவர், மற்றும் இயற்கையில் பல்வேறு காரியங்களை நமக்காக வச்சவர், நாம் அனுபவிப்பதற்காக, நாம் ருசித்து சாப்பிட மட்டும் இல்லை, மற்ற விதத்தில் இயற்கையில் எவ்வளோ காரியங்கள் நமக்கு இன்பத்தை தருது. இதையெல்லாம் வைத்தவர் மனுஷனுக்கு மேலும் ஒரு இன்பத்தை வைத்திருக்கிறார். வாழ்க்கை துணை என்று ஒன்றை கொடுத்து அதன் மூலமாக வரும் சில அற்புதமான இன்பங்களை அவனுக்காக வைத்திருக்கிறார். அதனால தான் தனிமையாக இருப்பது நல்லதில்லை. ஆனால் அது மட்டும் காரணம் இல்லை, அது வெறும் ஆரம்பம்தான். சரி, அதில் நின்றக்கூடாது. வெறும் இந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா சில இன்பங்களை சரீர பிரகாரம் அனுபவிக்கலான்றது மட்டும், அதை தாண்டி சில காரியங்கள் இருக்குது. அதனால தான் கடைசி வரைக்கும் வாசித்தேன். அந்த அதிகாரத்தை கடைசி வரைக்கும் வாசித்தேன். அந்த கடைசி வரைக்கும் வாசிக்கும்போது என்ன சொல்லியிருக்குது? மனுஷன் தனியாக இருக்கிறத ஆண்டவர் பார்த்துட்டு அவனுக்கு ஆழ்ந்த நித்திரையை வர பண்ணி, அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்து, அந்த எடுத்த விலா எலும்பை கொண்டு ஒரு மனுஷியை உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஆண்டவர் ஒரு மனுஷியை உருவாக்கி அவனிடத்தில் கொண்டு வர்றார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனின் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்திருப்பான், அவள் ஒரே மாம்சமாக இருப்பார்னு சொல்லி. இப்போ எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு போங்க. புதிய ஏற்பாட்டில் திருமண வாழ்க்கையை குறித்து போதிக்கிற அவ்வளவு போதனையும், நான் ஏற்கனவே இயேசு என்ன போதிச்சாருன்னு சொன்னேன். அவரும் ஆதியாகமம் 1:2 தான் போகிறார்.
ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவள் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தாயும் தகப்பனையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருக்க கடவன், அவள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அதெல்லாம் எங்கேருந்து வருது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலேருந்து. ஏசு அங்கே தான் போகிறார், பவுலும் அங்கே தான் போகிறார். திருமண வாழ்க்கையை பற்றி போதிக்கும்போது நேராக பவுல் எங்கே போகிறாரு? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு தான் போகிறார். எபேசியருக்கு போவோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். புருஷர்களே 25ஆம் வசனம், உங்கள் மனைவிகள் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவை பற்றி சொல்கிறாரு. கிறிஸ்து எப்படி சபைக்காக தன்னை ஒப்பு கொடுத்தாருன்ற சொல்கிறார். அப்படியே புருஷர்களும், இப்போ அதை கொண்டு புருஷர்களுக்கு அறிவுரை சொல்கிறார். புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். அதாவது கிறிஸ்து சபையில் எப்படி அன்பு வந்தாரோ அதே மாதிரி புருஷன் தன் மனைவி அன்பு கூறணுன்றாரு. தன் மனைவியில் அன்பு கூறுவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும். வார்த்தைகள்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துலேருந்து வருதுங்க. எல்லாம் அங்கே பிடிச்சது இவர், அங்கே பிடிச்சி இங்கே கொண்டாந்து இவர் அதை வச்சு போதிக்கிறார். இந்த வார்த்தைகள்லாம் மாம்சத்தின் மாம்சம், எலும்பின் எலும்பு, அதுலேருந்து தான் எடுக்கிறார். எடுத்து கொண்டாந்து சொல்கிறாரு, அவருடைய சரீரத்தின் அவங்களாம் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் சேர்ந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களில் அனைவரும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்தில் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். இந்த ரகசியம் பெரியது. என்ன ரகசியம்? எதை ரகசியன்றாரு? எதை ரகசியன்றாரு? ஆதியாகமம் 2 அங்கே என்ன சொல்லியிருக்குது? ஆதாமுக்காக கர்த்தர் ஏவாளை உண்டாக்கின போது எப்படி உண்டாக்குனார்னு சொல்லுது. அவனுடைய விழாவிலேருந்து ஒரு எலும்பு எடுத்து அதுலேருந்து மனுஷியை உண்டாக்கி அவன்கிட்ட கொண்டாடுறாரு. அப்போ அவன் சொல்கிறான், இவள் என் எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள்னு சொல்கிறான். இவள் மனுஷியாக இருக்கிறபடினால் மனுஷி என்னப்படுவாள்ன்றான். அப்புறம் இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியுடன் சேர்ந்திருப்பான், அவள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள்னு சொல்கிறான். அதை எடுத்து வச்சுக்கிட்டு இவர் திருமண வாழ்க்கையை பற்றி போதிக்கும் போது இந்த ரகசியம் பெரியதுன்றார். அதை தான் இங்கே போதிக்கிறார். அங்கே சொல்லப்பட்டது ஒரே மாம்சம், அவர் 2 பேரும் ஒரே மாம்சமாக இருக்கிறாங்கன்றார். சொல்லிவிட்டு இந்த ரகசியம் பெரியது அப்படிங்கிறார். அப்போ இந்த ரகசியம்னா என்ன ரகசியம்? இது ஏதோ பெரிய ஒரு ரகசியம் புதைந்து கிடக்கிறதாக சொல்கிறார். எதில் ரகசியம் புரிஞ்சு? திருமண வாழ்க்கைக்குள்ளாக ஒரு பெரிய ரகசியம் புதைந்து கிடக்கிறதாக சொல்லுகிறார். என்ன ரகசியம் புதைந்து கிடக்கிறது? அப்படி என்ன பெரிய ரகசியம்? இந்த திருமண வாழ்க்கை குறித்த அந்த விவரம், அதாவது எப்படி தேவன் மனுஷனுக்காக ஏற்படுத்தினார், 2 பேரையும் சேர்த்து வச்சார், அவர்கள் எப்படி 2 பேர் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் என்பதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் புதைந்து கிடப்பதாக அவர் சொல்லுகிறார். அது என்ன ரகசியம்? நான் சொல்கிறேன். திருமணம்னா என்ன? திருமணத்தின் நோக்கம் என்னங்கிற ரகசியம் அங்கே புதைந்து கிடக்கிறது. திருமணத்தின் நோக்கம் என்ன? திருமணத்தின் நோக்கம் சுவிசேஷத்தை அப்படியே பிரதிபலித்து காட்டுவது அல்லது ரீஎனாக்ட் பண்ணுவது. ரீஎனாக்ஷன்னா ஏற்கனவே நடந்த ஒன்றை திரும்ப அப்படியே செயல்படுத்தி நடித்து அல்லது செய்து காட்டுவது, அதான் ரீஎனாக்ஷன் இல்லையா? ஸோ மேரேஜ் இஸ் ரீஎனாக்ட்மெண்ட் ஆஃப் த காஸ்பல். திருமணம் என்பது சுவிசேஷம் என்னவோ அதையே அப்படியே செஞ்சு காட்டுறது தான் திருமணம். திருமணத்தை கடவுள் எதுக்காக வச்சிருக்கிறாராம்? சுவிசேஷத்தை ஒவ்வொரு முறையும் அப்படியே நடைமுறைப்படுத்தி
நடித்து செய்து பிரத்யட்சமாய் ஜனங்களுக்கு முன்பாக காட்டுவதற்காக தான் திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். திருமண வாழ்க்கையின் நோக்கத்தை குறித்த பெரிய ரகசியம் இதில் புகஞ்சு கிடக்குதுன்றார். திருமண வாழ்க்கை எதுக்காக கடவுள் உண்டு பண்ணார்? காஸ்பலை சொல்கிறதுக்காக. காஸ்பல்னா என்ன? மனுஷன் தேவனால் உண்டாக்கப்பட்டான், பாவம் வந்து அவனை கெடுத்து போட்டுச்சு, தேவனை விட்டு துண்டித்து போட்ட உறவில் துண்டித்து போட்டது. அவன் இப்போ விழுந்து போன மனுஷனாக இருக்கிறான். இதை பார்த்த தேவன் அவனை உண்டாக்குனபடினால் அவனை சரி செய்வதற்கும் அவருடைய பொறுப்பு இருக்குது, அவர்கிட்ட பொறுப்பு இருக்குது. இப்போ உங்கள் பிள்ளை கெட்டு போச்சுன்னா நீங்கள் போனால் போட்டுன்னு வீட்டில் இருக்க மாட்டீங்க. நீங்கள் பெற்ற பிள்ளையாச்சே, அப்போ உங்கள் பொறுப்பு. நீங்கள் தேடி போய் அந்த பிள்ளையை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து சரிப்படுத்தி, அவனுக்கு என்னென்ன பண்ணணுமோ அவன் போதை வஸ்துக்களை எடுக்கிறவனாக இருந்தால் அங்கே கொண்டு போய் டி அடிக்ஷன் ப்ரோக்ராமில் விட்டு மருந்தை கொடுத்து அவனை சரி பண்ணி அவன் புத்தியை மாற்றி அவனுக்கு போதிச்சு அவனை அன்பு கூர்ந்து அவனை கொண்டாந்து தேற்றி மாற்றி எல்லாம் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் பெற்ற தகப்பனாச்சு, அவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. கடவுள் நமக்கு ஒரு தகப்பன் மாதிரி நம்மை சிருஷ்டித்தார். மனுஷன் கெட்டு போனோடனே பாலா போன்னு விட்டுறல, அவர் தேடி வர்றார். தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக அனுப்புகிறார். அனுப்பி என்ன பண்ணுறாரு? இந்த தேவனுடைய குமாரன் வந்து நம்மளை தேடி வந்து நம்முடைய உலகத்தில் பிரவேசித்து நம்முடைய பாவங்களை சுமந்து நம்முடைய எல்லாத்தையும் அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்காக ஜீவனையே கொடுத்து நம்ம மீட்டுக்கொள்கிறார். அதுதான் சுவிசேஷம். அதனால தான் 25ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறாரு. 25ஆம் வசனத்தில், புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. எப்படி புருஷன் மனைவி அன்பு கூறணும் போது என்ன சொல்கிறாரு? கிறிஸ்து எப்படி அன்பு கூர்ந்தார்னு பாரு, காஸ்பிளை கவனின்றார். சுவிசேஷத்தை பாரு. சுவிசேஷம் என்ன சொல்லுது? கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும். எப்படி அன்பு கூறுறார் கிறிஸ்து? வெறும் நம்மளை வந்து மீட்டு கொண்டது மட்டும் இல்லை, நமக்காக ஜீவனை விட்டு, நம்முடைய உலகத்தில் வந்து நமக்காக ஜீவனை விட்டு நம்முடைய பாவத்தை தான் சுமந்து கொண்டு நம்மளை விடுதலையாக்கி நம்மை அவருக்கு சொந்தமாக்கி கொண்டார். அதுதான் காஸ்பிள் இல்லையா? அதோடு விட்டுல, காஸ்பிள் அதோடு முடியல. காஸ்பிள் தொடருது. எப்படி தொடருது? நம்மளை இன்றைக்கி தொடர்ந்து நம்மை அவர் சரி பண்ணி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாம் பர்ஃபெக்ட் கிடையாது. தொடர்ந்து நம்மளை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து சரிப்படுத்திகிட்டு இருக்கிறார். அப்போ புருஷன் மனைவிக்கு என்ன செய்யணுன்றாரு? புருஷன் மனைவியை அப்படி தான் ட்ரீட் பண்ணணுன்றாரு. என்ன பண்ணணுன்றாரு? திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினார், அவள் சுத்திகரிக்கிறார். பாருங்கள், திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கிறார். ஏன் சுத்திகரிக்கிறார் சபையை? ஏன்னா சுத்திகரிக்கப்பட வேண்டியது இருக்குது. பல அழுக்கெல்லாம் சேர்த்தையும் அழுக்கையும் எல்லாத்தையும் தான் மேலே போட்டுக்கிட்டு வந்துடுது சபை. பலவித பாவ காரியங்களை உள்ளே கொண்டு வந்துடுறாங்க, கரைப்படுத்தி கொள்கிறார்கள் தங்களை. அதனால் அவர் விட்டுட்டு போல வந்து நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நம்மை அவருக்கு சொந்தமாக்கி கொண்டவர், திருமணம் செஞ்ச மாதிரி இணைச்சி கொண்டார். நம்மளை தாலி கட்டி திருமணம் பண்ண மாதிரி சொந்தமாக்கி கொண்டார். அவர் சொந்தமாக்கி கொண்டு என்ன பண்ணுறாரு? தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கிற. நம்ம இப்போ அவருடைய பொறுப்பாயிட்டோம், விட்டுட்டு போயிட முடியாது. சரி கிடையாது, கொஞ்சம் கூட சரி கிடையாது. எல்லாம் தப்பு தப்பாக பண்ணிகிட்ருக்கான், எல்லாம் பாவமாக இருக்குது, செய்கிறதெல்லாம் பாவம். இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி எனக்கு வேணாம் அப்படின்னு விட்டுட்டு ஒரு நிமிஷத்தில் போயிடலாம். ஏன்னா அவர் பரிசுத்தர், அவர் பாவமற்றவர், எந்த குறையும் இல்லாதவர். அவர் என்ன பண்ணுறாரு? நம்மளை சுத்திகரித்து கழுவுகிறாராம். சுத்திகரித்து கழுவுகிறார், பரிசுத்தமாக்குறார். கரை திரை முதலான ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அதாவது கிறிஸ்து சபை என்கிற இந்த மனவாட்டிக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து, இந்த சபை என்கிற மனவாட்டிக்குள்ளே 1000 பிழைகள், 1000 குறைகள், 1000 பாவங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சுத்திகரித்து கரைதிரை முதலானவையெல்லாம் அகற்றி சரி பண்ணி மகிமையுள்ள சபையாக, அதாவது தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக தம்மை ஒப்பு கொடுத்துருக்கிறார். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்துக்கிட்டாராம். நம்மளை எடுத்துக்கிட்டு விடுறதில்லை. நீ பாவி வா, உன்னை ரத்தம் சிந்தி நான் மீட்டு சொந்தமாக்கி ஒரு மனைவி ஒரு புருஷன் கல்யாணம் பண்ணுற மாதிரி கல்யாணம் பண்ணி, நீ பண்ணுற பிழைகள் தவறுகள் குறைகளுக்கெல்லாம் உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட மாட்டேன், நான் உங்கள் அப்பா வீட்டுக்கு திருப்பி போன்னு சொல்லி. ஆனால் அந்த கரை திரை முதலானவை எல்லாம் அகற்றி சுத்திகரித்து கழுவி ஒரு நாள்
பரிசுத்தமுள்ள மகிமை உள்ள சபையாக. மகிமைனா க்ளோரியஸ். க்ளோரினா என்ன தெரியுமா? ஒரு பூ பூத்து மலர்ந்து இன் ஃபுல் ப்ளூம்னு சொல்லுவாங்க, முழுமையாய் மலர்ந்து காட்சி அளிக்குது பாருங்கள், அதுதான் க்ளோரி. அதை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க? க்ளோரியஸாக இருக்குதுங்க, மகிமையாக இருக்குது அப்படின்னா. எப்போ மகிமையாக இருக்குது? அது முளை விட்ட உடனே மகிமையாக இல்லை, கொஞ்சம் பூத்து வந்த உடனே மகிமையாக இல்லை, அது ஃபுல் ப்ளூமில் வருது பாருங்கள், முழுமையாக வளர்ந்து மலர்ந்து முழு அழகோடு காட்சி அளிக்குது பாருங்கள், அதை தான் க்ளோரின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு? ஒவ்வொரு புருஷனும் தன்னுடைய மனைவியை என்ன பண்ணணும்? இயேசு பண்ணுற மாதிரி பண்ணணும். இயேசு அதுக்காகவே தம்மை ஒப்பு கொடுத்துட்டார். என்ன பண்ணணும்? எடுத்து அவர்கள் மகிமை உள்ளவர்களாக மாறுற வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் எப்படி இருக்க வேணுமோ, ஒருவனுடைய மனைவி எப்படி இருக்க வேணுமோ, அவளுக்குள்ளே இருக்கிற திறமைகள், ஆற்றல்கள், தாளந்துகள் எல்லாம் வெளிவந்து அது முழுமையாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிற வரைக்கும் விடக்கூடாது. அதுக்கு அவன் பொறுப்பு. இதையெல்லாம் மறந்துட்டு இப்போ எப்படி கேட்குறோன்னா, ரெடிமேடாக கேட்குறோம். அந்த பொண்ணுடைய அப்பா வந்து எல்லாம் ரெடி பண்ணி அவளை பர்ஃபெக்டாக ஆக்கி, அப்புறம் நல்ல பொண்ணுன்னா சொல்லுங்கள், நான் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருப்பான்னா சொல்லுங்கள், பண்ணிக்கிறேன். எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னால் பண்ணிக்கிறேன். எப்படி தலையில் ஆகிடுச்சு பாருங்கள். அதனால தான் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. பிரச்சனை பண்ணக்கூடாதுங்க. கல்யாணம் பண்ணால் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, எனக்கு இந்த இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, அது ஒத்து வராது, இது வர கரெக்டாக இருக்கணும், அப்போ பண்ணிக்கிறேன் நான். காஸ்பல் என்ன? கடவுள் நம்மளை பர்ஃபெக்டாக இருக்கணும் நம்மக்கிட்ட வந்தார். நம்ம பெரிய யோகியர்கள்னால் நம்ம தேடி வந்தார் அவர். நம்ம பாவத்தில் கிடக்கிறோம், நாம் தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ள ஒரு பெரிய பொட்டென்ஷியல் இருக்குது. என்ன பொட்டென்ஷியல் இருக்குது? நாம் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டோம். ஒரிஜினலாக கடவுள் நம்மளை உண்டாக்குன போது அவருடைய சாயலில் உண்டாக்கிட்டார். பாவம் நம்மளை கெடுத்து போடிச்சு. இன்றைக்கி உருகுலைந்து கிடக்கிறோம். இருக்க வேண்டிய விதத்தில் இல்லை, ஆனால் இருக்க வேண்டிய விதத்தில் மாற்றக்கூடிய வல்லமை அவர்கிட்ட இருக்குது. அதனால தான் அவர் பார்க்குறாரு. இப்போ உங்கள் பிள்ளை கெடும்போது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த பிள்ளை ஐயோ நல்ல டேலண்ட்லாம் இருக்குதுங்க, அவனுக்கு அறிவெல்லாம் இருக்குதுங்க, நல்லா படிக்கக்கூடியவங்க, நல்லவங்க, ஆக்சுவலாக ஏதோ இந்த சின்ன கெட்ட பழக்கங்கள் சேர்ந்து அவன் கெட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் தட்டி கழித்து இவனை சரி பண்ணால், இவனை சுத்தம் பண்ணி சரி பண்ணால் நல்லா வருவாங்க, நல்ல எதிர்காலம் அவனுக்கு இருக்குங்க, அப்படி தானே பார்க்குறீங்க நீங்கள்? அப்போ கர்த்தர் அதை விட கோடி மடங்கு அதிகமாக நம்ம அப்படி பார்க்குறாரு. நம்மிலே தம்மையே காண்கிறார். அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள். நம்ம ஒரு பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது. நாம் வீணாக போகக்கூடாது, நம்ம ஒரு குப்பையை போல் ஆகிடக்கூடாது, நாம் தள்ளப்பட்டவர்கள் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்து நம்மை மீட்ட பிறகும் பாருங்கள் 1000 குறைகள் இருக்கிறது. ஏன்னா மீட்கும் போதே 1000 குறைகளோடு இருக்கிறவங்கள தான் ஏற்றுக்கொள்கிறாரு. பர்ஃபெக்டாக ஆயிட்டதுனால ஏற்றுக்கொள்கிறல, பர்ஃபெக்ட் இல்லாமலே நம்மளை ஏற்றுக்கொள்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், என்னால் இந்த பர்ஃபெக்டாக இல்லாத மனவாட்டியை எடுத்து, சபையை எடுத்து பர்ஃபெக்டாக ஆக்கி காட்ட முடியும். அவருக்கு முடிவுங்கிறதுனால தான் எடுக்கிறாரு. அப்போ ஒரு புருஷன் தன் மனைவியை கல்யாணம் பண்ணுறான்னு, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறான்னா, எதுக்கு அந்த பொண்ணை அவனுக்கு கொடுக்குறாங்க? ஒரு பொண்ணை ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறதுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க? இப்போ ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்ட், ரொம்ப பிரச்சனையாக வராதுங்க, ஒன்றும் பிரச்சனை, கரெக்டாக இருப்பாளாக்கும், எந்த ஒரு இதுவும் கேரண்டி அப்படி ஒன்றும் கொடுக்கல. ஒரு மனுஷி, எல்லா மனுஷர்களை போல தான் 1000 குறைகள் இருக்குது. கல்யாணம் பண்ணிட்டு போங்க. ஆனால் நீங்கள் அவளை வச்சிருக்கிற விதத்தில், நடத்துகிற விதத்தில் அவள் என்னவா இருக்க வேணுமோ அப்படி மாறி அவளுடைய முழு மகிமையோடு ஒரு நாள் காட்சி அளிக்க வேணும். அது வரைக்கும் விடக்கூடாதுன்ற ஒரு அர்ப்பணிப்போடு உங்களையே ஒப்பு கொடுத்து அவளை திருமண வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறீங்க. அதுக்கு தான் கொடுக்குறாங்க. அப்பா எல்லாத்தையும் ரெடி பண்ணி பொண்ணை பர்ஃபெக்ட் ஆக்கி உங்களுக்கு கொடுத்துட்டு அவர் வெடி பார்த்துட்டு இருப்பாரா? கிடையாது. உங்களுக்கு எதுக்கு கொடுக்குறாருன்னா,
நீங்கள் இவ்வளோ எடுத்து நல்லா பண்ணுவீங்கிறத எதிர்பார்த்து கொடுக்குறார், எதிர்பார்த்து கொடுக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு புருஷனும் கல்யாணம் பண்ணிட்டு போய் ரிசல்ட் என்னவாக இருக்கணும்? கல்யாணம் பண்ணி அவங்க அப்பா வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்ததை காட்டிலும் இப்போ புருஷன் வீட்டுக்கு வந்ததுனாலேயே ஜொலிக்கணும். அவங்க அங்கே இருந்ததை விட இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கணும், அங்கே இருந்ததை விட ரொம்ப மகிமையாக இருக்கணும், அங்கே இருந்ததை விட ரொம்ப ஜோராக இருக்கணும். அதுதான் திருமண வாழ்க்கை. அப்படி தான் வேத வசனம் அப்படி தான் அதை போதிக்குது. கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல புருஷரிலே உங்கள் மனைவியில் அன்பு கூர்ந்து அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து கரைதிரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இப்போ என்ன சொல்ல வர்றாரு? காஸ்புலை பார்த்தீங்கன்னா, காஸ்புலில் என்ன நடக்குது? அவர் வந்தார், கொஞ்சம் கூட தகுதியற்றவர்கள் நம்மளை சொந்தமாக்கிட்டார், ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டு நம்ம 1000 பிள்ளைகள் இருக்குது, அதையெல்லாம் மீறி நம்மை சுத்திகரித்து தினந்தோறும் தம்முடைய வசனத்தை நமக்கு கொடுத்து வசனத்தினால் நம்மை சுத்திகரிக்கிறார். சுத்திகரித்து சுத்தமாக்கி வர 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 ரொம்ப மகிமை உள்ளவர்களாக்கி நாம் எப்படி இருக்கணுமோ அப்படி முழு மகிமையோடு வர்ற வரைக்கும் நம்மளை விடுறதில்லை. ஒரு நாள் கரைதிரை முதலானவை ஒன்றும் இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நம்ம நிறுத்தக்கூடிய அளவுக்கு நம்மளை பரிசுத்தமாக்கி மகிமை உள்ளவர்களாக்கி நிறுத்தி காண்பிப்பார். அதான் காஸ்பல். அதை பார்த்தீங்கன்னாலே திருமணம் என்னன்னு வழங்கிடுன்றார். இதைத்தான் பெரிய ரகசியம் என்றார். இந்த ரகசியம் பெரியதுன்றார். என்ன ரகசியம்? திருமணத்தின் நோக்கம் தான் அந்த ரகசியம். நோக்கம் என்ன? நோக்கம் என்னன்னா, காஸ்பலின் நோக்கம் என்னமோ அதுதான் திருமணத்தின் நோக்கம். சுவிசேஷத்தின் நோக்கம் எதுவோ அதுதான் திருமணத்தின் நோக்கம். அப்போ ஒவ்வொரு திருமண வாழ்க்கையும் அப்படியே காஸ்பலை பிரதிபலிக்கணும். காஸ்பலை பிரதிபலிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், பல வருஷத்துக்கு முன்னால் நான் அமெரிக்காவில் படித்து முடிச்சுட்டு அங்கே பாஸ்டராக இருந்தேன். பாருங்கள், கொஞ்ச நாள் இந்த வெள்ளைக்காரர்கள் மத்தியில் ஒரு சபையில் பாஸ்டராக இருந்தேன். ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருந்தபோது பில்லிகிராமுடைய க்ரூசைட் நடக்குது. ஒரு பெரிய ஸ்டேடியத்தில் 50,000-60,000 பேராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ஸ்டேடியத்தில் கூட்டம் அலமோதுது. பில்லிகிராமுடைய மீட்டிங் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பாடலெல்லாம் பாடினாங்க, எல்லாம் பண்ணாங்க. கடைசியில் இவர் பிரசங்கம் பண்ண போகிறாரு. நான் பெந்தோஸ்து பின்னணியிலேருந்து வர்றேன் பாருங்கள். எனக்கு காஸ்பல் ப்ரீச்சிங்னா ஆள் எழுந்து பட்டாசு வெடிக்கிற மாதிரி படன்னு போட்டு தள்ள வேணாமா, அதுதான் காஸ்பல் ப்ரீச்சிங்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். இவர் எந்திரிச்சு வந்தவர் இப்படி கை கட்டிக்கிட்டு இப்படி நிற்கிறாரு. இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே குடும்ப வாழ்க்கையை பற்றி, திருமணம் குடும்ப வாழ்க்கை என்பதை பற்றி பேச போகிறேன். 60,000-70,000 பேர் உட்காந்துருக்காங்க. நான் அப்படி கேள்விப்பட்டதே இல்லை. காஸ்பல் ப்ரீச்சிங் திருமண வாழ்க்கையை பற்றியா? எனக்கு ஆச்சரியமாக. நான் அப்போ இந்த அமெரிக்காவில் பாஸ்டராக இருக்கும்போது எனக்கு என்னென்னா, இந்த அமெரிக்கன்ஸ்கிட்ட சுவிசேஷத்தை எப்படி சொல்கிறது, அது எனக்கு பெரிய சவாலாக இருந்தது. அதை புரிஞ்சு கொள்கிறதுக்கு நான் ரொம்ப பெரும் போராட்டம். எனக்கு அதை எப்போவுமே அதை யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். எப்போவுமே அதை பற்றி படிக்க பார்ப்பேன், தெரிஞ்சுக்க பார்ப்பேன். இவர் ஒரு பெரிய எவாஞ்சலிஸ்ட்டு. இவர் எந்திரிச்சு என்ன சொல்கிறாரு, திருமணம் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேச போகிறேன்னு 60,000-70,000 பேருக்கு முன்னால் சொல்கிறார். நான் நினச்சேன், என்னையா காஸ்பலில் பிரசங்கம் பண்ண வேணாமா, எழுந்து படன்னு வெடித்து தள்ளி மைக்கை தூக்கிட்டு கால்னு கத்தி என்னமோ அது பண்ணி வா கத்தருக்கு ஒப்பு கொடுன்னு சொல்லி கொடுக்க வேணாமா? அதை விட்டுவிட்டு கையை அப்படி கட்டிட்டு ரொம்ப சாதுவாட்டு நின்றுட்டு நான் இன்றைக்கு திருமணம் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேச போகிறேன் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து நாங்கள் கேட்டுட்ருக்கிறேன். எனக்குள்ளே என்னென்னா, எப்படி காஸ்பலில் பிரசங்கம் பண்ணுவார்? ஏன்னா இந்த அமெரிக்க மக்களுக்கு காஸ்பலில் பிரசங்கம் பண்ணுறதில் அவர் ரொம்ப பெரிய வல்லுனர். இவர் எப்படி பிரசங்கம் பண்ணுறாருன்னு பார்க்கலான்னு நான் பார்க்குறேன். என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி குடும்பம் சீரழிந்து கொண்டிருக்கிறது, டிவோர்ஸ் அதிகமாகிடுச்சு. அன்றைக்கி நியூயார்க் ஸ்டேட்டில் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்காரு அவர், ஒரு சிட்டியில். நியூயார்க்கில் தான் நானும் படித்தேன். நியூயார்க் ஸ்டேட்டில் படித்தேன். நான் படிக்கிற காலத்தில் இது 70களில் 80களின் துவக்கத்தில், நான் படித்தது 70களில்.
70களில் நான் படிக்கிற காலத்தில் நியூயார்க்கில் அந்த ஸ்டேட்டில் 4 திருமணங்களில் 3 திருமணம் டிவோர்ஸ் ஆகிடும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமைக்கு திருமணம் போயிடுச்சு. 4 பேர் திருமணம் பண்ணாங்கன்னா 3 டிவோர்ஸ் ஆகிடும். அப்போ நானே சொல்லுவேன் பசங்கக்கிட்ட, யார் இங்கே கல்யாணம் பண்ணுவா? குதிரை பந்தயத்தில் பந்தயம் கட்டுறவங்க கூட இதில் வந்து திருமணம் பண்ண மாட்டான். 3 டிவோர்ஸ் ஆகுதுன்னா அப்போ கண்டிப்பாக நம்ம தேர மாட்டோம். இதில் இது பண்ணவே கூடாது அப்படிம்பேன் நான். அப்படிப்பட்ட நிலையில் இருக்குது. அப்போ கல்லூரியிலலாம் என்ன பண்ணாங்க, திருமணம் குடும்ப வாழ்க்கைன்னு ஒரு கோர்ஸை வச்சு, வெறும் செமினரிஸில் இல்லை, வெறும் பைபிள் காலேஜில் இல்லை, காலேஜ்லேயே ரெகுலர் யூனிவர்சிட்டிலேயே பிஏ டிகிரி வாங்கினோன்னா திருமணம் குடும்ப வாழ்க்கைன்னு ஒரு கோர்ஸ் எடுத்தாகணும். நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாகணும். ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி சொல்லி இதை கொஞ்சம் இந்த மோசமாக போகிற நிலைமையை மாற்றணும்னு சொல்லி ஸ்டேட்டு தீர்மானித்து பண்ணுது. இந்த மாதிரி சூழ்நிலை தான் பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் சொல்கிறார், இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக கொடுத்தார், புள்ளி விவரங்களை அள்ளி வழங்கினார். என்ன சொல்கிறாரு, 4 திருமணத்தில் 3 திருமணம் டிவோர்ஸில் போயிட்டுருக்கு. குடும்பம் பிரிஞ்சு உடஞ்சி கிடக்குது. கணவன் மனைவி பிரிஞ்சு போனதுனால பிள்ளைகள் அவதிப்படுகிறார்கள். பிள்ளைகள் போதை வஸ்துகளுக்குள்ளும் குடிக்கும் மதுவுக்கும் அடிமைகளாகிறார்கள். படிப்பை இழந்துடுறார்கள். படிக்கக்கூடிய அந்த உத்வேகம் இல்லாமல் போயிடுது, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது. ஏன்னா பெற்றோருடைய நிலைமை இப்படி இருக்கிறதுனால பிள்ளைகள்லாம் பாழாகிறார்கள். சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. அதனால் கடைசியில் பார்த்திங்கன்னா எக்கானமியே கெடுது. அப்படியே கொண்டு போகிறார். அப்படியே கொண்டு போயிட்டு நான் நினச்சேன், நான் ஒரு காஸ்பல் பிரசங்கம் பண்ண சொன்னால் இதை சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. அப்புறம் சொல்கிறாரு, இப்படியெல்லாம் இருக்குது, ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு வர்றாரு. ஏன் அப்படி இருக்குதுன்னா, மனுஷனுக்குள்ள பாவம் என்கிற ஒரு அந்நிய சக்தி நுழைஞ்சு அவனை கெடுத்து கொண்டிருக்கிறது. ஏன் 2 பேர் ஒன்றா சேர்ந்து வாழ முடியல? ஏன் ஒருத்தர் அன்பு கூற முடியல? ஏன் ஒரு சாக்ரிஃபிஷியலாக தியாகம் பண்ணி மற்றவர்களுடைய தவறுகளெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு அவர்களுக்காகவே தங்களை அர்ப்பணித்து தங்களையே ஒப்பு கொடுத்து தங்களையே பலியாக்கி அப்படி ஏன் வாழ முடியல? அப்படிப்பட்ட ஒரு சாக்ரிஃபிஷியல் லைஃப்பை ஏன் வாழ முடியல? ஏன் வாழ முடியலன்னா, நம்ம எல்லாம் சுயநலவாதிகள். ஏன்னா நம்ம எல்லாம் பாவிகள். இந்த பாவத்தினுடைய பிரதானமான குணம் என்னென்னா, நாம் எல்லாருக்குள்ள ஒரு சுயநலம் இருக்குது. நமக்காகவே வாழுகிறோம். நம்ம நல்லதை தான் பார்க்குறோம் ஒழிய மற்றவர்களுக்காக நமக்கு வாழ தெரியாதவர்களாயிட்டோம். ஏன்னா பாவத்தில் விழுந்துட்டோம். இந்த பாவத்திலிருந்து எப்படி விடுபடுவது? இந்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் விடுபட முடியும். இந்த பாவம் என்கிற சக்தி மனுஷனுடைய உள்ளத்தை திரித்து மாற்றி கெடுத்து சமுதாயத்தை என்று கெடுத்து வருகிற பாவம் என்கிற இந்த சக்தியிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கல்வாரி சிலுவை, அங்கே நடந்த காரியங்கள், இதுதான் அதற்கு பதிலாக இருக்குன்னு அப்படியே காஸ்பலில் கொண்டாடுறாரு பாருங்க. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா ஒரு திருமண வாழ்க்கையை பற்றி பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லிட்டு காஸ்பலில் என்ன அழகாக கொண்டாடுறீங்க. அந்த கூட்டத்தை பார்க்கணும். நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க ஜனங்க. வச்ச கண்ணை எடுக்காமல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ கம்பெல்லிங்காக இருக்குது. அந்த சுவிசேஷ பிரசங்கம் அவ்வளவு மனுஷனுடைய உள்ளத்தை தொடர்றதா இருக்குது. எந்த சத்தமும் கிடையாது, கூச்சல் கிடையாது. அவர் கால்னு கத்தில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் பண்ணலை. காமாக நின்றுக்கிட்டு பேசுகிறாரு, அமைதியெல்லாம் நின்றுக்கிட்டு பேசுகிறாரு. உள்ளங்கள் 70,000 பேர் உட்காந்து கேட்டுட்ருக்கான் பாருங்க. அப்படி வச்ச கண்ணை வாங்காமல் அப்படியே பார்த்துட்டு கேட்டுட்ருக்கான். அவ்வளவு கவனம். இவர் சொல்வது உண்மையா? ஏன்னா அந்தந்த குடும்பத்திலலாம் நடந்துருக்கு. எல்லாம் உடஞ்ச குடும்பத்திலேருந்து வர்றாங்க. எல்லாம் டிவோர்ஸ் பண்ணி வேறு கல்யாணம் பண்ணி அப்படி தான் வந்திருக்கிறாங்க. பாவம் செய்கிற வேலை இது. இந்த பாவத்திலேருந்து நாம் விடுபடவில்லைன்னா சமுதாயமாக அழிஞ்சு போகணும்னு பிரசங்கம் பண்ணுறாரு. கடைசியில் ஆல்டர் கால் கொடுக்குறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் எந்திரிச்சு முன்னால் வர்றாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறது. ஆயிரக்கணக்கில் ஆல்டர் கால் கொடுக்கும்போது கூட பேசாமல் கையை அப்படி கட்டிட்டு நிற்கிறாரு. இன்னைக்கு நீங்கள் இந்த பாவத்திலேருந்து விடுபட வேணும்னா எழுந்து முன்னால் வாருங்கள், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன்றார். அப்படியே சீட்டிலேருந்து எழுந்திரிச்சு வாலிபர்கள், வயோதிபர்கள், ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் அப்படின்னு ஆயிரக்கணக்கான பேர் வர்றாங்க. நான் ஒரு யங் ப்ரீச்சர். அந்த காலத்தில் 27 வயசு தான் எனக்கு பாஸ்டராக இருக்கிறேன். அதுக்கு முன்னால் பாஸ்டராக இருந்ததில்லை. எப்படி சுவிசேஷத்தை மக்களுக்கு சொல்கிறதுன்றது எனக்கு பெரிய புதிராக இருக்குது. ஏன்னா அமெரிக்காக்காரன்ட்ட போய் சுவிசேஷத்தை சொன்னீங்க, நான் என்ன சொல்கிறேன், தம்பி நீ போய் உங்கள் ஊரில் சொல்லுப்பா. உங்கள் ஊரில் பாவம் ஜனங்க கஷ்டப்படுறாங்க, அங்கே ஆஸ்பத்திரி இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை, காலேஜ் இல்லை,
ஜனங்க அந்த காலத்தில் கஷ்டத்தில் இருக்கிறாங்க எல்லாரும். அவங்க கஷ்டப்படுற ஆள், எங்களுக்கு ஆஸ்பத்திரி இருக்குது, பள்ளிக்கூடம் இருக்குது, யூனிவர்சிட்டி இருக்குது, எங்களுக்கு நல்ல சம்பளம் இருக்குது, எங்களுக்கு பண வசதி இருக்குது, எங்களுக்கு எந்த குறையும் இல்லை, எங்களுக்கு ஜனநாயகம் இருக்குது, எங்களுக்கு நல்ல அரசாங்கம் இருக்குது, எல்லாம் இருக்குது. நீ எங்களுக்கு என்னத்தை சுவிசேஷம், எங்களுக்கு என்ன தேவை இருக்குது, ஒன்றும் தேவையும் இல்லையன்றாங்க. அவனுக்கு எப்படி சுவிசேஷத்தை சொல்லுவீங்க நீங்கள்? இது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டம். எப்படி இவனை சொல்கிறது, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பற்றி எப்படி சொல்கிறதுன்னு நான் எனக்குள்ள கேள்வி. நல்ல காலம் என் ஊழியத்தின் ஆரம்ப பகுதியிலே இதை கண்டுபிடிச்சேன் நான். அப்போ தான் பார்த்தேன் திருமண வாழ்க்கையை பற்றி பேசி அதிலிருந்து சுவிசேஷத்தை சொல்கிறார் அவர். திருமண வாழ்க்கை எப்படி தோல்வி அடைகிறது, அது எப்படி நாசமாகிறது, எப்படி ஏன் ஒன்றா வாழ முடியல, பாவம் என்கிற சக்தி எப்படி மனுஷனை கெடுக்குது, நாசமாக்குதுன்றதை பற்றி சொல்லி, இதுதான் காரணம்னு சொல்லி, இதுக்குடைய பதில் என்னன்னு சொல்லி சுவிசேஷத்தை சொல்லுகிறார். நான் அதை உடனே பிடிச்சிக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது பாருங்கள், சில கற்றுக்குவேன் நல்லா. உடனே பிடிச்சிக்கிட்டு எங்கள் சபையில் ஒரு அம்மா வருவாங்க. அவங்களும் அவங்க மகளும் 2 பேரும் நர்ஸுங்க. ஒரு பெரிய ஆஸ்பத்திரி, நான் இருந்த இடத்துக்கு பக்கத்தில், வீட்டுக்கு பக்கத்தில் பெரிய ஆஸ்பத்திரி, ஒரு பேப்டிஸ்ட் ஆஸ்பத்திரி. அந்த ஆஸ்பத்திரியில் இவங்க 2 பேரும், அந்த அம்மா ஒரு சீனியர் நர்ஸ். அங்கே நிறைய அந்த யங் நர்ஸு வந்து குடும்பத்தில் உடஞ்சி போய் திருமணம் ரத்தாகி, திருமணம் அதாவது விவாகரத்தாகி பிரிஞ்சு போய் வேற கல்யாணம் பண்ணி இப்படி அது ஒன்றும் இல்லாமல் ஆகி இப்படி நிறைய இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இந்தம்மா கொஞ்சம் ஜெபம் பண்ணோம், கொஞ்சம் ஆண்டவரை பற்றி சொல்லும் பாருங்கள். இந்த மாட்டை வந்து எல்லோரும் ஆலோசனை கேட்பாங்க போல இருக்கு. நான் இதை கற்றுக்கொண்ட அந்த நாட்களில் தான் அந்தம்மா சொன்னிச்சு, என்கிட்ட வந்து சொன்னிச்சு, எங்கள் நர்சஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் எங்கள் ஆஸ்பத்திரி, மத்தியானங்களில் கொஞ்சம் ஒரு 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 மணி நேரம் கொண்டாடுறேன், வேலையெல்லாம் முடிஞ்சோடனே ஒரு மணி நேரம் கொண்டாடுறேன், கொண்டாந்தால் நீங்கள் சுவிசேஷம் சொல்லுவீங்களா அவங்களுக்கு அப்படின்னு. சரி கொண்டாங்க. ஒரு 10-15 பேர் கொண்டாடுறோம். அந்தம்மா என் வீட்டில் வச்சு உட்காந்துருப்பாங்க. நான் பாட்டுக்கு நானும் உட்காந்துக்கிட்டு பைபிள் எடுத்து யோவான் எழுதின சுவிசேஷத்துலேருந்து சுவிசேஷத்தை சொல்லுவேன். பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரை தவிர மீதி பேர் எல்லாம் ரட்சிக்கப்படாதவர்கள், எல்லாம் ரட்சிக்கப்படாதவர்கள். அவங்க என்ன மாதிரி பின்னணியிலேருந்து வர்றாங்க இந்த மாதிரி சொல்லி, எல்லாம் திருமணம் புரோக்கனு எல்லாம் அந்த மாதிரியா இருக்குது, எல்லாம் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சுவிசேஷத்தை எடுத்து எப்படின்னு கற்றுக்கிட்டேன் இப்போது. ஏன்னா அமெரிக்கன்கிட்ட வந்து வேறு விதமாக சொன்ன செல்லாது. அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து அந்த பிரச்சனையின் வேறே பாவம்தான்றதை சொல்லி அதன் மூலமாக சுவிசேஷத்தை சொல்லணும். இந்த திருமண வாழ்க்கையை குறித்த காரியங்கள் எனக்கு ரொம்ப வசதியாக இருந்தது பேசுகிறதுக்கு. ஏன்னா அது ஒரு பெரிய சமுதாய பிரச்சனையாக அன்றைக்கு இருந்தது. அதை எடுத்துக்கிட்டு காஸ்பல் ஆஃப் ஜானை வச்சுக்கிட்டு அப்படியே சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தேன் பாருங்கள். ஒரு 1.5 வருஷம் அது நடந்தது. அவ்வளோ நாள் தான் பாஸ்டாக இருந்தேன் நான். அது முடிகிறதுக்குள்ளே அவ்வளவு பேரும் விசுவாசிகளாக மாறினார்கள். அவ்வளோ பேரும் விசுவாசிகளாக மாறினாங்க. ஒரு பொண்ணு, ஒரு நர்ஸு, நல்லா படித்த ஆள், மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கியிருக்கு நர்சிங்கில், நர்ஸஸ்க்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்டராக வேலை செய்தது. சில நேரத்தில் கேள்வி கேட்கும். நான் பைபிள் ஸ்டடி மாதிரி நடத்திட்டு இருப்பேன் பாருங்கள். கேள்வி கேட்கும்போது கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணும். அதாவது ஒரு சென்டென்ஸ் பேசுகிறதுக்குள்ளே கெட்ட வார்த்தை இல்லாமல் பேச தெரியல, அதுக்கு அந்த மாதிரி இருக்குது அதனுடைய லட்சணம். கெட்ட வார்த்தை சொல்லி தான் கேட்கும். இவங்கெல்லாம் அப்படி வாயில் கேட்கும், ஐயோ பாஸ்டர்ட்டு இந்த மாதிரி பேசுது. நானும் யங் ஆள், இது இந்த மாதிரி பேசின உடனே நான் தீர்மானம் பண்ண ஒன்றும் கேட்க வேணாம், அது ஒன்றும் சொல்ல வேணாம், பேசாமன்னு விட்டுட்டு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவேன். மற்றவங்களாம் அப்படியே வாயில், ஐயோ என்ன அப்படி சொல்லிடுச்சே இது. ஒரு சென்டென்ஸுக்கும் ஒரு கெட்ட வார்த்தை வராமல் வராது. அது அப்படி அமெரிக்கன்ஸ் பேசுகிறது அந்த மாதிரி. சாதாரணமாக உலகத்தில் இருக்கிற ஆட்கள் பேசுகிறது அப்படி சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது பேசி பாவத்தில் ரொம்ப மூழ்கி அந்த மாதிரி ஆயிடுறாங்க. நான் ஒரு நாள் வந்து சொன்னிச்சேன்ட்டேன், இந்த மாதிரி சாம், அதாவது யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, அதை பற்றி பிரசங்கம் பண்ணிருந்தேன். இது வந்து ஒரு மத பின்னணி கிறிஸ்டியன் இதில் தான் வருது. அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க இதில் சொல்லியிருக்காங்க, நீ சர்ச்சுக்கு வந்து ஒழுங்காக அட்டனன்ஸ் கொடுத்து கரெக்டாக இருந்தீங்கன்னா மோட்சம் போவேன், இல்லைனா போக மாட்டேன், கம்யூனியனுக்கு வந்தேன்னா அதுக்கு வந்தேன்னா அப்போ தான் மோட்சத்துக்கு போகன்ட்டாங்க.
இது அதை நம்பி அந்த ஸ்கூலுக்கே போய் அந்த காலேஜுக்கே போய் படித்து எல்லாம் பண்ணியிருக்கு. நான் இதை கேட்டு இந்த சுவிசேஷத்தை கேட்கும், நான் சும்மா சாதாரணமாக உட்காந்து பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள். அது கேட்டுட்டு இது உள்ளே குத்தப்பட்டு போய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு அவங்க படித்த இடத்துக்கு போய் அந்த பிரின்ஸிபலை சாடி இருக்குது. நான் என் வாழ்நாள் முழுக்க இதை பின்பற்றுறேன். உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தேன், உங்கள் கல்லூரிக்கு போனேன், நீங்கள் சொன்னதை கேட்டேன், கோயிலுக்கு வந்தாலே நான் மோட்சம் போயிடுவேன்றீங்க, கம்யூனியன் எடுத்தாலே மோட்சம் போயிடுவேன்றீங்க, இந்த சடங்குகள்லாம் செஞ்சாலே நான் மோட்சம் போயிடுவேன்றீங்க. இயேசு தான் வழி, இதெல்லாம் வழி இல்லைன்னு எனக்கு சொல்லலையே. இந்தியாவிலேருந்து ஒரு ஆள் வந்து எனக்கு சொல்கிறான், நீங்கள் சொல்லாததை இந்தியாவிலேருந்து ஒரு ஆள் வந்து எனக்கு சொல்கிறான்னு சொல்லி போய் சண்டைக்கு போயிடுச்சு. அதான்ட்டு போய்ட்டு வந்து எனக்கு சொல்லுது, இந்த மாதிரி போனேன், பேசினேன், எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இவ்வளோ நாள் நான் உங்களை பின்பற்றி வந்தேன், எனக்கு இதை சொல்லாமல் விட்டுட்டீங்க, நான் ரட்சிக்கப்படாமலே இப்படியே இருந்திருப்பேன், நான் இன்றைக்கி நான் இயேசுவை அறிஞ்சு கொண்டேன், அவர் தான் வழின்றதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ச்சு. அப்புறம் இன்னொன்று சில நாட்கள் பொறுத்து வந்து சொல்லுது என்கிட்ட, சாம் இன்றைக்கி காலையிலேருந்து இந்த சாயங்காலம் வரைக்கும் ஒரு தடவை கூட நான் கெட்ட வார்த்தை பேசலை, அதை பற்றி நான் அதை விட்டு ஒரு நாளும் கேட்டதில்லை, இப்போ எழுப்புனதில்லை, பிரச்சனை எழுப்புனதில்லை. அதுவே சொல்லுது, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இன்றைக்கி எனக்கு ஒரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, என் வாயிலேருந்து ஒரு கெட்ட வார்த்தை கூட வரலை அப்படிங்குது. சுவிசேஷம் வேலை செய்து பாருங்கள். ஆண்டவர் ஜனங்களை எப்படி ஏற்றுக்கிறாரு. நம்ம வந்து ஜனங்களை வந்து என்ன பண்ணுறோம், நீ முதல்ல சட்டையை மாற்றி, முதல்ல அதை மாற்றி இதை மாற்றி, முதல்ல நீ கரெக்டாக இருக்கிறியா, நீ அதை விட்டுட்டியா இதை விட்டுட்டியா, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதா, பர்ஃபெக்டாக இருந்தால் வாழ்கிறோம். அவன் பர்ஃபெக்டாக இல்லாதனால தானே பிரச்சனை அவனுக்கு. அவன் பர்ஃபெக்டாக இருந்தால் ஏங்க உங்கள்கிட்ட வர்றான், அவன் பர்ஃபெக்டாக இருந்தால் ஏன் அவனுக்கு சர்ச்சு தேவை, ஏன் அவனுக்கு ஆண்டவர் தேவை. நீ முதல்ல அப்படி மாறிட்டு வா, மாறணும்னு தானே விரும்புகிறான், அதுக்கு தானே வர்றான், அதுக்கு உதவி செய்யுங்கன்றான். அவன் நீ பர்ஃபெக்டாக இருந்தால் வான்னு அர்த்தம். நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், அவன் இருக்கிற வண்ணமே வரலாம். அந்த சர்ச்சை நான் 25 பேர் தான் இருந்தாங்க, அதை எடுத்தேன். ஒரே வருஷத்தில் 200 பேருக்கு மேலே ஆகிட்டாங்க. என்ன பண்ண தெரியுமா, கதவை திறந்து விட்டேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என் இடத்துல வாருங்கள், அதுதான் என் பாலிசி. நீ பர்ஃபெக்டாக இருக்கிறவன் இல்லை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவன் வா, கஷ்டப்படுறான் வா. இயேசு பாருங்கள், லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இந்த 3 பேரபிள்ஸ் வருது இல்லையா, காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு, அப்புறம் இந்த கட்டகுமாரன் கதை, 3 கதை வருது. அந்த கதையெல்லாம் சொல்லும்போது எதுக்கு தெரியுமா சொல்கிறாரு அவர், அங்கே ஜனங்க கூடி வந்திருக்காங்க, அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணால் ஃப்ரண்ட் ரோவில் யார் உட்காந்துட்டு இருக்கிறாருன்னா, வேசிகளும் ஆயக்காரர்களும், இந்த மாதிரி அவங்க தான் சமுதாயத்திலே பெரிய பாவிகள், மற்றவங்கெல்லாம் அவங்கள வெறுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுங்க தான் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருக்கு. இயேசு உண்டி மீட்டிங்கில் அவங்க தாங்க ஃப்ரண்ட் ரோ. பின்னால் ஓரமாக பரிசெயலாம் நின்றுருக்கான். அவனுக்கு வந்து என்ன குறை கண்டுபிடிக்கலான்னு பார்க்குறது. நம்ம கிறிஸ்டின் மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா சில கிறிஸ்தவங்க வந்து ஓரமாக அப்படின்ட்டு யார் வந்திருக்கா, என்ன பிரசங்கம் பண்ணுறா பார்க்கலான்னு வந்திருப்பாங்க. ரொம்ப தேவையில் இருக்கிற ஆள் தான் முன்னால் வந்து உட்காந்துருப்பான். இந்த வேசிகள் பரிசெயர்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்கள வச்சுட்டு தான் பிரசங்கம் பண்ணுறாரு அவர். அவங்களுக்கு தான் ஃப்ரண்ட் ரோ. நான் தீர்மானம் பண்ணிட்டேன், நான் பிரசங்கம் பண்ணுற இடத்துல ஃப்ரண்ட் ரோவில் அவங்க தான் இருக்கணும். அவங்க வந்து ஃப்ரண்ட்டுக்கு வர்ற மாதிரி பிரசங்கம் பண்ண போகிறேன், அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்குற மாதிரி பிரசங்கம் பண்ணுவேன், அவங்கள ஏற்றுக்கொள்கிற மாதிரி பிரசங்கம் பண்ண போகிறேன், அவங்கள வரவேற்கிற மாதிரி நான் பிரசங்கம் பண்ண போகிறேன், வாசலை திறந்து விட போகிறேன், கையை நீட்ட போகிறேன், வாங்கன்னு சொல்ல போகிறேன் தீர்மானித்தேன். இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்தவங்க அத்தனை பேருங்க, ஒரு டசன் பேர் இருப்பாங்க, அவ்வளோ பேரும் புரோக்கன், மோசமான ஒரு தான் இந்த கட்ட வார்த்தையாக பேசுது பாரு, இந்த மாதிரி ஆளுங்க. ஒரு நாள் என் கோயிலுக்கு வான்னு நான் சொன்னதே கிடையாது, பைபிள் ஸ்டடிக்கு மட்டும் வருவாங்க அவங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இதெல்லாம் பிடிக்கல, அது அவருக்கு என்ன நினச்சாரோ தெரியல, என்கிட்ட பேச ஆரம்பித்தார். 2-3 மணி நேரமாக பேசிகிட்டு இருந்தார். ஒரு இது காஸ்பலை பற்றிலாம் கேள்வியெல்லாம் கேட்டார். அவரே கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னேன். முடிஞ்ச உடனே நீங்கள் எங்கே பாஸ்டராக இருக்கீங்கன்னு கேட்டார். அதுக்குள்ளே நான் சொன்னேன், உங்கள் ஒய்ஃபு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னா. அடுத்த நாள் பார்த்தா கரெக்டாக வந்துட்டார் கோயிலுக்கு. நான் ஒரு நாள் அவங்கள வாங்கன்னு சொன்னதே கிடையாது. அப்படி இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொண்டு இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன், சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தேன். அதில் முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, அந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. எங்கள் சபையில் ஏற்கனவே நான் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசினேன், பைபிள் ஸ்டடி எப்போ பேசினேன். செவ்வாய்க்கிழமையில் பைபிள் ஸ்டடி ஒரு 200 பேர் தான் வருவாங்க. அந்த காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 200 பேர் தான் இருப்பாங்க.
ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வருவாங்க. இந்த 200 பேர் வரவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை பற்றி பேச போகிறேன்னு சொன்ன பாருங்கள், கூட்டம் அதிகமாகிடுச்சு. சபையே நிறைஞ்சு வெளியெல்லாம் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை இல்லை பைபிள் ஸ்டடிக்கு 100 வாரத்துக்கு மேலே பேசினேன் குடும்ப வாழ்க்கையை பற்றி. ஏராளமான பேர் குடும்பங்கள் உடஞ்சி போய், கெட்டு போய், பிரிஞ்சு போய், அப்படியெல்லாம் ஆனவங்கள்லாம் வந்து சரியானாங்க, வாழ்க்கையை திரும்ப சீரமைத்தார்கள். அப்படிப்பட்டவரெல்லாம் வந்தாங்க. இப்போ நான் சொல்கிறேன், கடவுள் வந்து திருமண வாழ்க்கையே ஒரு நோக்கத்துக்காக உண்டு பண்ணியிருக்கார். அந்த நோக்கம் என்ன? காஸ்பல். திருமண வாழ்க்கையின் மூலமாக சுவிசேஷமே பிரதிபலிக்கப்பட வேண்டும். சுவிசேஷம் என்ன? பாவிகளாகிய நம்மை தேடி வந்தார். அவர் வந்து நம்மளை சொந்தமாக்கி கொண்டார். சொந்தமாக்கிட்டு நம்மகிட்ட இருக்கிற குறைகள் நிமித்தம் நம்மளை தள்ளி இல்லை, ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து கழுவி எந்த அளவு கொண்டு போகிறாரு, முழு மகிமைக்கு நான் வர வரைக்கும் என்னை விடாமல் என்னை எடுத்து அவர் நல்லாக்கி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து அதை வெற்றிகரமாக செய்து முடிக்கிற வரைக்கும் விடுறதில்லை. அதே தான் திருமணம், அவ்வளோதான் திருமணம். அதை புரிஞ்சுக்கிட்டாலே திருமணம்னா என்ன புரிஞ்சிடும். திருமணம்னா போய் எங்கேயாவது ஒரு பர்ஃபெக்டாக ஒரு பொண்ணை பார்த்து எந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடாதவளாக, அதுக்கு பெற்றோரும் பாருங்கள், அவங்களும் கஷ்டப்பட்டு ஒரு அப்பா சொல்கிறதே கேட்டிருக்காங்க, எந்த பிரச்சனையும் தரமாட்டாங்க, பிரச்சனையே பண்ண மாட்டான், பாவம். எந்த பொண்ணு எந்த பிரச்சனையும் பண்ணாது, எந்த ஆண் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான். எல்லாம் பிரச்சனை இருக்குதுங்க. ஒரே ஒரு கேரண்டி தான், பிரச்சனை இருக்குன்றது தான் கேரண்டி. ஹலோ, திருமணத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், பிரச்சனை இருக்குன்றது தான் கேரண்டி. ஆனால் நீங்கள் அந்த பிரச்சனையின் மத்தியில் கிறிஸ்துவை போல் இருக்க வேண்டும். அப்போ என்ன ஆகுது? கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய சேஞ்சு அங்கே உண்டாகிறது. அப்படி தான் வேதவசனம் போதிக்கிறது. இதில் என்ன மணி என்ன ஆகுது? ஓகே, நிறுத்திட்டு திருப்பி தொடருவோமா? ஓகே, இப்போ அடுத்த செஷனில் மீதியை சொல்கிறேன். நான் இன்னும் நிறைய இருக்குது. இப்போ ஆரம்பித்தா கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கேப் விட்டுட்டு, இன்டர்வல் விட்டுட்டு பிறகு திரும்ப ஆரம்பிப்போம். தொடர்ந்து கேளுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்போ என்ன சொன்னேன்? திருமண வாழ்க்கை ஒரு நோக்கத்துக்காக உண்டாக்கியிருக்காரு கர்த்தர். அது என்ன நோக்கம்? அது ஏன் நல்லது? வெறும் அதில் சில இன்பங்கள்லாம் இருக்குது, அது உண்மை தான். ஆனால் அதையும் தாண்டி சுவிசேஷமே அதில் இருக்குது. சரி, அதில் இதை மட்டும் சொல்லிடுறேன், ஒரு 5 நிமிஷம் சொல்லிடுறேன். அதில் சுவிசேஷம் எப்படி இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது சுவிசேஷம்? 2ஆம் அதிகாரத்துக்கு போங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு போங்க. எப்படி உண்டாக்குறாரு பாருங்கள், அந்த மனுஷன் எப்படி உண்டாக்குறாரு பாருங்கள். அவனுடைய மாம்சத்தின் மாம்சம் எலும்பின் எலும்புமாக உண்டாக்குறார். அவளுக்குள்ளார்ந்து எடுக்கிறார். எலும்பை எடுத்து ஒரு மனுஷியை உண்டாக்கி கொண்டார். ஏன் அப்படி எடுக்கணும்? ஏங்க, மனுஷனை உண்டாக்குனவர் இவர் போய் இன்னொரு மனுஷியை உண்டாக்கி கொண்டாந்துருக்கலாமே, மண்ணிலேருந்து எடுத்து கொண்டாந்து உண்டாக்கி கொண்டாந்துருக்கலாமே. ஏன் இவன் நித்திரையை கொடுத்து இவனுக்குள்ளே போய் எலும்பை எடுத்து அவள் மனுஷன் ஏன் அப்படி கொண்டாடணும்? ஏன்னு சொன்னால் காஸ்பலை பிரதிபலிக்கிறதா இருக்க வேண்டும்ன்ற தீர்மானம் பண்ணிட்டார் அன்றைக்கே ஆண்டவர். மனைவியை கொடுக்கும்போதே சுவிசேஷத்தை அது பிரதிபலிக்க வேணும்னு தீர்மானிச்சிட்டார். அதனால தான் அப்படி பண்ணுறாரு. அதனால தான் அவனுடைய மாம்சத்திலேருந்து எடுக்கிறார், அவருடைய எலும்பிலேருந்து எடுக்கிறார். அதனால தான் பவுல் பின்னால் எபேசியரில் சொல்ல முடியுது. அவர் எப்படி பவுல் அதை எடுத்துகிட்டு தான் எபேசியரில் இப்படி நாம் போதிக்கிறத பார்க்குறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் அவர் போதிக்கும் போது எப்படி போதிக்கிறாரு? நாம் அவருடைய சரீரத்தை, தன் சொந்த மாம்சத்தை, 29ஆம் வசனம் 5:29 எபேசியர், தன் சொந்த மாம்சத்தை, அதுக்கு முந்தின வசனமே வாசிக்கிறேன். அப்படியே புருஷர்கள் தங்கள் மனைவியை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். மனைவியை நேசிக்கிறவன் வேற ஒருத்தரை நேசிக்கல, தன்னையே அன்பு கூறுறான். ஏன்? மனைவி இவனும் ஒரே மாம்சம், மனைவி இவனும் ஒரே மாம்சம். சிலர் வந்து அதை புரிஞ்சிக்கவே இல்லை. நிறைய கிறிஸ்தவங்க அதை புரிஞ்சிக்கவே இல்லை. அதனால தான் என்ன பண்ணுறது? தங்களை முதல்ல கவனிச்சிக்கிறது, தங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிறது, தாங்க நல்லா சாப்பிட்றணும், தாங்க நல்லா உடுத்திடணும், தாங்க நல்லா இருந்துக்கணும். மனைவிக்கு வந்து முடிஞ்சால் கொடுக்கலாம், மிச்சம் மீதி இருந்தால் கொடுக்கலாம். அதெல்லாம் அப்படி பேசினா தான் வழங்கும்.
நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் பாருங்கள், ஒரு கஷ்டப்படுற ஒரு ஆள். அந்த ஆளுக்கு அவங்க குடும்பத்தாரெலாம் எனக்கு தெரியும் பாருங்கள். அந்த பிள்ளைங்க பாவம் எல்லாம் கிறிஸ்மஸ் வர இருக்குது. சரின்னு கொஞ்சம் காசு கொடுத்து அவங்க மனைவிக்கிட்ட ஒரு காசை கொடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு இது அவர்கிட்ட தான் காசை கொடுத்து உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் எதாவது வாங்கி கொடுங்க, சட்டை துணி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். கொடுத்து அவங்க மனைவி ஃபோன் பண்ணி சொல்லுது, நீங்கள் காசு கொடுத்துட்டு போனீங்களே, ஒன்றுமே வாங்கி தரலைங்க. அவர் என்ன ஆச்சுன்னு அவர் சொல்கிறாரு, நான் தான் முன்னால் இருந்து பிரசங்கம் பண்ணுறவன், அதனால் எனக்கு தான் நல்ல சட்டை வேணும், அதனால் முதல்ல நான் வாங்கிக்கிறேன், அப்புறம் ஏதாவது வந்தால் உனக்கு நான் வாங்கி தரேன், நான் தானே முக்கியம் வீட்டில். இது உருப்பிடுமா இது? அதனால தான் உருப்படாது. அதனால தான் பிரச்சனை. அங்கே நான் முதல்ல பார்த்துக்கிறேன் என் வேலையை, அப்புறம் நீ உனக்கு கிடைச்சா நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். கடைசியில் ஒன்றும் கிடைக்காது. இந்த மாதிரி ஆளுக்கு கிடைக்கிறதும் கஷ்டம். எப்படி இருந்திருக்கணும் இவன்? உண்மையான புருஷனாக இருந்தால் அப்படி இருக்கணும், எனக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், என் பிள்ளைகளுக்கு என் மனைவிக்கு முதல்ல நான் வாங்கி கொடுக்குறேன், அவங்கெல்லாம் நல்லா உடுத்துட்டு நல்லா இருக்கட்டும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னாலே கடவுளே பார்த்து தருவார் நமக்கு. இவன் இப்படி தலைகீழாக இருக்கிறான். இவனுக்கு என்னன்னா நான் வேறு அவள் வேறு. இதுக்கடுத்தாலும் அவள் இந்த வீட்டிலேருந்து வந்தா அவங்க குடும்பம் இப்படி, அது இப்படி, நாங்கள் இப்படி ஆகும். தன்னை வேற ஒரு ஆளாக பார்க்குறான், அவளை வேற ஒரு ஆளாக பார்க்குறான். சொந்த மாம்சமாக பார்க்குறதே கிடையாது. நானும் அவளை வேற இல்லை. தன் மனைவியை எப்படி சொல்லியிருக்குது? தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். மனைவிக்கு நல்ல சட்டையை வாங்கி கொடுக்கும்போது நமக்கே நல்ல சட்டை வாங்கி கொடுத்தா மாதிரி. அது வேத வசனத்தில் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? மனைவி புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? புருஷனுடைய மகிமையாக இருக்கிறாள்னா புருஷன் எப்படிப்பட்டவன்றதை மனைவி பிரதிபலிக்கிறாள். அவன் நல்லா ஜெகஜோதியாக இருந்தா, அவள் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தா, நல்லா சாப்பிட்டு நல்லா உடுத்தி நல்லா சந்தோஷமாக அவள் இருந்தா, புருஷன் நல்லவங்கிறத அவள் இருக்கிற விதத்திலேயே காண்பிக்கிறாள். அதுதான் அதனுடைய அர்த்தம். இருக்கிறீங்களா? ஹலோ, இயேசு சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மேய்ப்பன் இருக்கான்னு வச்சுங்க, அவனுக்கு 500 ஆடுகள் இருக்குது. இவன் டெய்லி ஒன்று அடித்து தின்னுவிட்டு நல்லா கொளுத்து, இவன் பொதன்னு இருக்கிறான், நல்லா ஆள் நல்லா கொளுத்து இருக்கிறான். ஆடுகள்லாம் குற்றுயிரும் கொலையுருமா இருக்குது. அங்கங்கே அடிபட்டு அது ஓனாயும் இப்போ நரியும் கரடியும் சிங்கமும் வந்து கவி கொதறி காயப்பட்டு அது எல்லாம் ரத்தம் உடஞ்சிக்கிட்டு காயப்பட்டு சாப்பிடாமல் சரியான ஆகாரம் இல்லாமல் ஒழுங்காக நல்ல புல்வெளியில் கொண்டு போய் மேய்க்காமல் அவைகள்லாம் இமேசியேட்டடாக அப்படி இருக்குதுன்னு வைங்க. அப்போ அவன் நல்ல மேய்ப்பன். அவன் நல்ல மேய்ப்பன்னா எப்படி இருக்கணும்? ஆடுகளை பார்த்தாலே தெரியும் நல்ல மேய்ப்பன். ஆடு நல்லா பொசுன்னு இருந்ததுன்னா, ஆடு நல்லா கொழுன்னு இருந்ததுன்னா, ஆடுகள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஜோராக அழகாக இருந்ததுன்னா பிரமாதமான ஆள் மேய்ப்பான் போல் இருக்குது. எங்கேயோ நல்ல இடத்துக்கு கொண்டு போகிறான், நல்ல மேய்ச்சலை கொடுக்குறான், நல்ல தண்ணி கொடுக்குறான், நல்லா தூங்குது, பயம் இல்லாமல் நல்லா தூங்க முடியுது ஆடுனால, அதனால தான் நல்லா இருக்குது. அப்படி தானே சொல்லுவோம். கவனிக்காத ஆடுக்கும் நல்ல கவனிக்கப்பட்ட ஆடுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? கர்த்தர் சொல்கிறார், நான் நல்ல மேய்ப்பன். அதனால தான் பாருங்கள் நம்ம நல்லா இருக்கிறோம். அதனால தான் நம்ம நல்லா இருக்கிறது ரொம்ப அவசியம். பாருங்கள், நம்ம நல்லா இருக்கும்போது நம்முடைய மேய்ப்பன் நம்முடைய ஆண்டவர் யாருங்கிறத அந்த உலகத்துக்கு காட்டுறோம். நீங்கள் நல்லா இருக்கிறத பற்றி வெட்கப்படாதீங்க. ஹலோ, இருக்கீங்களா? அந்த ஸ்ரீலங்கன் அம்மாவை மறக்கவே முடியாது என்னால். இருக்கேன்னு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அன்னிச்சு என்ன டிவியில் கேட்டுட்டு. இருக்கீங்களா எல்லாரும்? நல்லா இருக்கிறத படி வெட்கப்படாது. சிலர் வெட்கப்படுறாங்க பாருங்கள். நான் பார்த்து ஊழியக்காரங்க ரொம்ப நல்லா இருந்தால் யாராவது எதாவது ஒன்றும் யோசிக்க மாட்டாங்க, கடவுள் நல்லவர்னு யோசிப்பாங்க. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நீங்கள் வணங்குகிற ஆண்டவர், நீங்கள் பிரசங்கிக்கிற ஆண்டவர், நீங்கள் நம்பி இருக்கிற ஆண்டவர் உங்களை நல்லா வச்சிருக்காருன்னு யோசிப்பாங்க.
நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த ஆண்டவர் என்னத்தை நம்ம வேற இவரை நம்பி நம்ம என்ன ஆக போகிறோன்னு யோசிப்பான். இவருக்கே சோறு இல்லாமல் இருக்கார், இவரே ஒரு போடுறதுக்கு ஒரு நல்ல துணி இல்லாமல் இருக்கிறாரு, இவரே கந்த கோலமாக இருக்கார், இவர் சொல்கிற ஆண்டவரை நம்ம அதான் ஒருத்தர் எழுதுகிறார் எனக்கு லெட்டர் பிரசங்கத்தை கேட்டுட்டு டிவியில். ஐயா 25 வருஷமாக நான் இப்படி கேட்கலையா, நான் கிறிஸ்தவன் அல்லாத குடும்பத்திலேருந்து வந்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னு தான் பிரசங்கம் பண்ணிட்டாங்க எனக்கு. உனக்கு ஒன்றும் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் திறந்துடணும், நீ ஒன்றும் இருக்கக்கூடாது, எந்த இன்பமும் இருக்கக்கூடாது, சிரிக்கக்கூட கூடாது, முன்னு இருக்கணும். அப்படி கிறிஸ்தவர்களை பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி சபையிலேருந்து வர்றாரு அவர். முன்னு இருக்கணும், ஒன்றும் சிரிச்சிடக்கூடாது, சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நல்ல சட்டையை போடக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது சொல்லி கொடுத்துட்டாங்க. 25 வருஷமாக அப்படி இருக்கிறேன் நான். நீங்கள் எப்படி போதிக்கிறீங்க? இப்போ தான் எனக்கு வழங்குது. ஏன்னா என் குடும்பத்தாரையெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும்னு நான் போய் சொல்லுவேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஏப்பா முதல்ல உன் பொழப்பை நீ பாரு, உனக்கு அந்த ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் நாங்கள் வர்றோம். நீ வந்து சும்மா ஏசுநாதரை நம்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை. நீ உன் பொழப்பை பார்த்து நீ நல்லா இருப்பா, உன்னை பார்த்தா பரிதாபமாக இருக்கு எங்களுக்கு, நீ எங்களில் வருவேன், நீ நல்லா இல்லையே, உன் ஆண்டவரை நான் நம்பி என்ன பிரயோஜனம், அவரால் உன்னையே காப்பாற்ற முடியல, என்ன எப்படி காப்பாற்றுவாருன்ட்டாங்களாம். இப்போ தான் ஏன் எனக்கு விளங்குது நான் ஏன் நல்லா இருக்கணும்னு. நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறதை காட்டிலும் உங்கள் ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறார். ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கிறது நல்லா இல்லைன்னா அவர் பேர் கெடும். நீங்கள் நல்லா இல்லைன்னா அவர் பேர் கெடும், அவருடைய பேருக்கு அங்கே பாதகம் ஏற்படும். நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிறார். உங்களை எப்படிலாம் ஆசீர்வதிக்கலாம், எப்படிலாம் நடத்தலாம்னு அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? எப்படியெல்லாம் எல்லாத்தையும் துறக்கலாம், எல்லாம் வேணான்னு சொல்லலாம், வேணாமாது வரே போதும் ஆண்டவரே, இன்னும் இலையில் சோறே போடல, அதுக்குள்ளே போதும். ஏன்னா நம்ம நல்ல தமிழர்கள் பாருங்கள், வெக்கமான ரோஷம் உள்ளவங்க வாங்கி சாப்பிட மாட்டோம். போதும் ஆண்டவரே போதும். ஐயோ, நல்லா 2 தடவை 3 தடவை போட்டு சாப்பிட்டு இவ்வளோ தூரம் வந்த பிறகு ஃபுல்லாக இனிமேல் ஒன்றும் முடியாது, தயவுசெய்து வேணாங்க, போதும், அதுதான் போதும். நம்ம என்ன பண்ணிடுறோம், போதும் என்கிற மனதுடனே கூட தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அதனால் போதும்னு இரு. ஐயோ ஒன்றும் வேலை இல்லையா, போதுன்னு இரு. சோறு இல்லையா, போதுன்னு இரு. சட்டை இல்லையா, போதும். இப்படியா போதிக்குது வேதம்? ஐயோ கடவுளை, இருக்கீங்களா? ஹலோ, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். திருமணமாகி பொண்டாட்டியை கூப்பிட்டு போய் ஒரு மனுஷன் எப்படி வச்சுக்கணுமோ, எப்படி வேதம் போதிக்குதோ அந்த மாதிரி உங்களை வச்சிருக்கார் அவர் உங்களை தன்னோடு இணைத்து கொண்டார், தன்னையே உங்களுக்காக ஒப்பு கொடுத்துறார். ஜீவனையே கொடுத்தவர், தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர். மற்ற எல்லாத்தையும் அவரோடு கூட அருளாதிருப்பது எப்படின்னு வேதம் சொல்லுது. தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரா, மற்றதை கொடுக்க மாட்டாரா? உங்களுக்கு வேலையை கொடுக்க மாட்டாரா? கொஞ்சம் காசு பணம் கொடுக்க மாட்டாரா? உங்களுக்கு சோறு கொடுக்க மாட்டாரா? உங்களுக்கு துணிமணி கொடுக்க மாட்டாரா? நான் சொல்கிறேன், நல்லாவே தருவார்னு நம்புகிறேன். உயிரே உங்களுக்காக கொடுத்தாருன்னா எல்லாத்தையும் நல்லா தருவார். அதுதான் காஸ்பல். குடும்பம் என்ன? அதே தான் குடும்பமும். ஹலோ, அதை மறந்துடாதீங்க. சப்ஜெக்ட் வந்து இன்றைக்கி எது? குடும்பம். குடும்பம்னா என்ன? அதுதான் குடும்பம். எது குடும்பம்? காஸ்பல் தான் குடும்பம். அவர் எப்படி தண்ணியே ஒப்பு கொடுத்து நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு நம்ம சிறப்பாக வச்சுக்கிறாரு. ஏன்னா நம்ம நல்லா இல்லைன்னா ஊரில் பார்க்குறவன் ஆண்டவரை பழித்து பேசுவான். உங்கள் குடும்பம் நல்லா இல்லைன்னா இப்படி நீங்கள் உங்கள் பிள்ளைகள் வெளியில் கந்த கோலமாக இருந்து ஒரு செருப்பு இல்லாமல் போட்டுக்க பேண்ட் இல்லாமல் அம்மனம்மா ரோட்டில் கிடந்ததுன்னா அக்கம் பக்கத்தில் இருக்காங்க, என்ன ஏன் புரிச்சாங்க இவன் என்ன வீட்டு தகப்பேன் ஒரு பேண்ட்டை வாங்கி போட தெரில, சின்ன பிள்ளைகளுக்கு பாவம் அம்மனமாக சுற்றிக்கிட்டு இருக்குது, ஒரு செருப்பை வாங்கி கொடுக்க தெரில, ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப தெரில, சோத்தை ஒழுங்காக போட தெரிலன்னு பேச மாட்டான். அப்போ அதுக்காகவே நம்ம என்ன பண்ணுறோம், அவளை நல்லா உடுத்துகிறோம், நல்ல ஆகாரத்தை கொடுக்குறோம், நல்லா வச்சுக்கிறோம். ஆண்டவர் அதை காட்டலாம் 1000 மடங்கு நமக்கு செய்கிறார். ஏன்னா அவர் ஆண்டவர். அப்படியே நீ செய்கின்றார். அதுதான் குடும்பம். குடும்பத்தில் அது நடந்ததுன்னா காஸ்பிள் அப்படியே ரீஎனாக்ஷன், காஸ்பிள் அப்படியே நடத்தி காட்டுங்க குடும்பத்தில்.
காஸ்பலில் இயேசு சபைக்கு என்ன பண்ணுறாரு, இயேசு பாவிகளாக நம்மளை எப்படி எடுத்து எப்படி இன்றைக்கு வரைக்கும் பாதுகாத்து நம்மளை குறைகளெல்லாம் போக்கி நம்மளை மன்னித்து நடத்தி எல்லாம் பண்ணிட்டு வர்றாரு. அதே மாதிரி குடும்பத்தில் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், குடும்பம் சிறக்கும், வெற்றி பெறும், தோல்வி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி, மீதியை வந்து பார்ப்போம் நம்ம.